வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து இந்த சமூகம் இன்னும் எந்த நிலையிலே இருக்கிறது, எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் கூட இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இருப்பு இந்த சமூகத்தில் தேவைப்படுகிறது என்பதை மிக விரிவாக தனக்கே உரிய பாணியில் எடுத்துரைத்து அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தோழர் பார்வேந்தன் அவர்களே, அவர் பேசுகின்ற பொழுது இங்கே ஒன்றை குறிப்பிட்டார். இந்த பகுதியிலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு இந்த நிலையிலே இருக்கிறேன் என்று சொன்னால் அது இந்த பகுதிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெருமை என்கின்ற அளவிலே எல்லாம் அவர் பேசியிருந்தார். ஆனால் தோழர்களே, ஒரு உண்மை, இந்த பகுதி என்பது எனக்கு மட்டுமே நெருக்கமானது அல்லது நான் மட்டுமே என்னுடைய பொது வாழ்க்கையிலே சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு பகுதி என்பதை கடந்து இந்த பகுதி நம்மையெல்லாம் வழி நடத்தக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கரின் வழித்தோன்றல் நம்முடைய மகத்தான தலைவர் மேன்மைமிகு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் இது தொடர்புடைய ஒரு பகுதி. இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற தலைவராக, உலகம் வியக்கின்ற தலைவராக நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய கல்லூரி நாட்களை இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய MC ராஜா ஹாஸ்டலிலே தங்கி படித்த பொழுது இந்த பகுதிக்கு வெகு இயல்பாக வருவது உண்டு. அந்த வகையில் இந்த CIT நகர் என்பது எனக்கு மட்டும் சொந்தமான அல்லது எனக்கு மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய பகுதிகளில் ஒன்று என்பதை கடந்து தலைவர் எழுச்சி தமிழருடைய நெஞ்சிக்கும் நெருங்கிய ஒரு பகுதி. இந்த பகுதியிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது என்பது உள்ளபடியே பெருமகிழ்ச்சி. அத்தகைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட செயலாளர் தலைவர் எழுச்சி தமிழருடைய வளர்ப்பு என்று அனைவருமே நம்மை குறிப்பிட்டு கொண்டாலும் கூட உள்ளபடியே அவருடைய இளம் வயதிலே இருந்து தலைவர் எழுச்சி தமிழர் அருகிலேயே இருந்து அவரை உற்று நோக்கி உள்வாங்கிய ஒரு தம்பி நம்முடைய மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் என்று சொன்னால் மிகையாக. அந்த வகையில் இன்றைக்கு இந்த கூட்டத்தையும் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி இன்றைக்கு இதை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை, அரசியல் கட்சிகள் அரசியல் லாபத்தை கருதி, கூட்டணி லாபத்தை கருதி இங்கும் அங்குமாக திண்டாடி கொண்டு இருக்கின்ற சூழலை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதிலே ஒரு மாறுபட்ட நிலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி. இந்த தேர்தல் 2024 வருகிறது. 2023 அவசரமாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்வோம், ஒரு கூட்டணியை அமைப்போம், உனக்கு எவ்வளோ சீட்டு, உனக்கு எவ்வளோ நோட்டு என்றெல்லாம் வடிவமைக்காமல் தொடர்ச்சியாக, இன்னும் கூட குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2019, 2021, இன்றைக்கு 2024 இடையிலே உள்ளாட்சி மன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக ஒரு கூட்டணி இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது, ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய இந்த மதசார்பற்ற கூட்டணி. அதிலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை எந்த காலத்திலும் தேர்தல் நேரத்தில் இந்த பக்கம் ஒரு துண்டு, அந்த பக்கம் ஒரு துண்டு, நீ எவ்வளோ சீட்டு கொடுப்ப, நீ எவ்வளோ நோட்டு கொடுப்ப, எனக்கு இதில் கொடுத்துட்டு அதில் கொடுப்பியா, ராஜ்யசபாவில் கொடுப்பியா போன்ற பேரங்கள் எல்லாம் செய்யாமல் ஒரு தொடர்ச்சியான ஒரு நிலையில ஒரு தெளிவான கொள்கை பாதையை வகுத்து கொண்டுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் களத்திலே புகுந்த நாள் முதல் தன்னுடைய பாதையை அமைத்திருக்கிறது. 2009 இருந்தாலும் சரி, இல்லை 2011 இருந்தாலும் சரி, இல்லை 2014 இருந்தாலும் சரி, இல்லை 2016 கூட்டணி ஆட்சி என்கின்ற ஒரு கொள்கை முழக்கத்தை முன்வைத்து 2016 தேர்தலில் நாம தொடங்கலாத 2014 அதற்கான முழக்கத்தை முன்வைத்து அன்றைக்கு அந்த தேர்தலை சந்தித்தோம். தேர்தல் முடிவுகள் நமக்கு அந்த அன்றைக்கு வெற்றி தராமல் போகலாம், ஆனால் ஒரு கருத்தியல் தெளிவோடு அன்றைக்கு நடைபோட்டோம். தொடர்ந்து 2016க்கு பிறகு 2019 மக்களவை தேர்தலுக்கு மதசார்பற்ற சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்று சேர்ந்தோம், தேர்தலை சந்தித்தோம், பெருவெற்றியை பெற்றோம். ஆக இன்றைக்கு CPI, CPM போன்றவை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களுடைய கூட்டணியை நிறைவு செய்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான் சொன்னது போல தேர்தல் அரசியலில் இருக்கிறோம், மக்களை அதிகாரப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமே தவிர
தனிநபர்களை அதிகாரப்படுத்துவது, தனி குடும்பம் வாழ்வது, தனிப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வலுவடைவது என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நோக்கம் கிடையாது, கொள்கை கிடையாது. இன்றைக்கு 33 தீர்மானங்களை தம்பி கரிகால் வளவன் அங்கே எழுச்சியோடு படித்தார். இந்த 33 தீர்மானங்கள் எங்கே நிறைவேற்றப்பட்டது, அது எதற்காக நிறைவேற்றப்பட்டது என்று நம்முடைய தோழர் பார்வேந்தன் அவர்கள் விளக்கினார். எங்கே நிறைவேற்றப்பட்டது? ஒரு மாநாடு என்றால் அதில் இவ்வளவு பேர் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருப்பது ஒரு பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்தில் இருப்பதிலே ஒரு 10% பேரை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டத்தை நாம் நடத்தினால் கூட அதை நாம் ஒரு மாநாடு, ஒரு கான்ஃபரன்ஸ் என்று கிளைம் பண்ணலாம். ஒரு மாநாடு என்று நாம் அதை கோருவதற்கான அடிப்படை என்னவென்று சொன்னால், பொதுக்கூட்டத்திற்கும் மாநாட்டிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அல்லது வேறுபாடு கலந்து கொள்பவர்களுடைய எண்ணிக்கை இல்லை. அது என்ன அங்கே நடைபெறுகிறது என்று. பொதுக்கூட்டம் என்பது ஒரு இன்ட்ராக்ஷன், மக்களோடு நாம் பேசுவது. ஆனால் மாநாடு என்பது எதற்காக நாம் சேர்ந்திருக்கிறோம், ஒரு குறியீடு, எதை நோக்கி போகிறோம் என்று தீர்மானங்கள் இருக்க வேண்டும். தீர்மானங்கள் தான் ஒரு மாநாட்டிற்கு அவசியம். அதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடுகளை பொறுத்தவரை ஏதோ தேர்தல் வருகிறது அல்லது ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணம் நம்முடைய வலிமையை காட்டுகிறோம் என்பதல்ல நோக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடத்துவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாநாடும் அன்றைய கால சூழல், அன்றைய காலகட்டத்தில் நாட்டிற்கு தேவையான எந்த பிரச்சனையை மையப்படுத்த வேண்டுமோ அந்த பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு மாநாட்டை கூட்டுவோம். அதிலே அதற்கான தீர்மானங்கள் இருக்கும். தூக்கு தண்டனை ஒழிப்புக்கான மாநாடு நடத்தியிருக்கிறோம். எத்தனையோ மாநாடு, கருப்பு சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய கருத்துரிமை பறிக்கக்கூடிய மாநாடை நடத்தியிருக்கிறோம். நில உரிமைக்காக மாநாடு நடத்தியிருக்கிறோம். சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்காக மாநாடு நடத்தியிருக்கிறோம். மாநில சுயாட்சியை பாதுகாப்பதற்காக மாநாடு நடத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு மாநாட்டிலும் அதில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் இந்த கட்சி எந்த திசையிலே செல்கிறது, இந்த கட்சி எந்த திசையிலே மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியிலே வரக்கூடிய நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு அது உணர்த்தும். இன்றைக்கு 33 தீர்மானங்கள் போட்ட அந்த மாநாடு, எத்தனையோ மாநாடுகள் தமிழகம் சந்தித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக திராவிட கட்சிகள் எழுச்சி பெற்ற நேரத்தில் எத்தனையோ மாநாடுகள், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மாநாடு நடத்தியிருக்கிறார், முத்தமிழர் கலைஞர் மாநாடு நடத்தியிருக்கிறார், அதிமுகவின் நிறுவிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் மாநாடு நடத்தியிருக்கிறார், அம்மையார் ஜெயலலிதா மாநாடு நடத்தியிருக்கிறார், திமுகவிலிருந்து பிரிந்த அண்ணன் வைகோ அவர்கள் மாநாடு நடத்தியிருக்கிறார். எத்தனையோ மாநாடுகள். இந்த மாநாடுகள் காலப்போக்கிலே எந்த வகையிலே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். இன்றைய கால சூழல், ஒரு நேரத்திலே பொதுக்கூட்டம் நடத்தினால் தரையிலே அமர்ந்து கேட்டார்கள், தலைவர்கள் மேடையில் நின்று பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு தரையிலே அமர்கிற நிலை மாறி இன்றைக்கு நாற்காலிகள் போட வேண்டும் என்கிற சூழல் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் நமக்கான தேவைகளாக முன்வருகிறது. அப்படி இன்றைக்கு மாநாடுகள், ஒரு நேரத்திலே மாநாடுகளுக்கு கட்சி தலைவர்கள் அழைப்பு விடுத்து மக்கள் வருவது என்கின்ற நிலையெல்லாம் இன்றைக்கு சில கட்சிகள், சில அமைப்புகள் நடத்துகின்ற பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு மாநாடு என்று ஒரு தலைவர் அறிவிப்பார். தலைவர் மாநாடு அறிவித்தவுடன் அவருக்கு அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அதற்கான பணிகளை முன்னெடுக்கிறோம் என்று எடுப்பார்கள். அவர்கள் ஊரிலே கூட்டத்தை கூட்டுவதற்கான வாய்ப்புகள் என்ன என்று ஆராய்வார்கள். அல்ல, வர்றவங்க வண்டியில் ஏறுங்க, உங்களை வண்டியில் கூட்டு போகிறோம், வண்டியில் கூட்டு போகும்போது உங்களுக்கு சாப்பாட்டுக்கான சூழல் நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம், சாப்பாட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம், சாப்பாடு எல்லாம் வேறு ஏதாவது மருந்து இருந்து தேவைப்பட்டதுன்னா மருந்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், இப்படி கூப்பிட்டு போவாங்க. அதில் சேலத்தில் மாநாடு நடத்தினா ஏற்காடு மலையில் ஏறிடும் பாதி வண்டி, மதுரையில் மாநாடு நடத்தினா கொடைக்கானலில் ஏறிடும் பாதி வண்டி, கோயம்புத்தூரில் மாநாடு நடத்தினா ஊட்டியில் ஏறிடும் பாதி வண்டி. ஒன்று போகும்போதே ஏறிடும் சில வண்டி, சில வண்டி போகிற மாதிரி போயிட்டு ஏறும். இல்லை, திருநெல்வேலியில் மாநாடு போட்டால் குற்றாலத்துக்கு குளிக்க போயிடும் மாநாட்டுக்குன்னு சொல்லிட்டு. அப்படி அழைத்து வரப்படுகிறவர்கள் அந்த மாநாட்டு பந்தில் திரள்கள் எவ்வளோ பேர்னு பார்த்தா இங்கிருந்து கிளம்பி போகிற ஒரு எண்ணிக்கைனா அதில் ஒரு 30% 40% தான் மாநாட்டு பந்தல் உள்ள போவான். இந்த 30% 40% பேரில் ஒரு 10% பேர் தான் மாநாட்டில் நிறைவாக கடைசி வரைக்கும் உட்காரவனா இருப்பான். இதெல்லாம் இருக்கிற இயல்பான நிலை. ஆனால் இன்றைக்கு 33 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கக்கூடிய இந்த மாநாடு எப்படி நடந்தது? இன்று வரை இதே மாநாடு வேறு ஏதாவது ஒரு இயக்கம் நடத்தி இருந்தது என்று சொன்னால் இன்னும் ஓராண்டு காலம் அல்ல, 1000 ஆண்டு காலம் அதை பற்றி பேசுவார்கள். ஆனால் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற பொழுது அதிலேயும் ஒரு பாராபட்சமான நிலை. இன்றைக்கு அந்த மாநாட்டு நடந்தது மிகப்பெரிய கூட்டம் என்கின்ற அளவிலே நிறுத்திக் கொள்கிறார்கள். அந்த மாநாட்டிற்கு என்ன செய்தோம்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பங்களிப்பு செய்தார், அல்லது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்ன செய்தார்? எப்படி தலைவர் எழுச்சி தமிழரால் இவ்வளவு பெரிய மக்கள் திரளை கூட்ட முடிந்தது? எப்படி அவரால் இவ்வளவு பெரிய மக்கள் திரளை 4 மணியிலிருந்து 12 மணி வரை நிறுத்த முடிந்தது? 12 மணிக்கு மேலேயும் கலையாமல்
கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் இரண்டாம் ஆட்டம் எல்லாம் கிடையாது என்று சொல்லி கலைக்கக்கூடிய அளவுக்கு எப்படி கூட்டம் வந்தது? என்ன செய்தோம்? வாகன வசதி வைத்து கொடுத்தோமா? புகாரிலையும் பிலால்லையும் பிரியாணி வாங்கி கொடுத்தோமா? போகின்ற பொழுது எங்கேயாவது தீர்த்தம் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னோமா? என்ன செய்தோம்? இந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் ஒரே ஒரு முழக்கம், ஒரே ஒரு அழைப்பு, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே திருச்சி நோக்கி வந்து சேருங்கள் என்றார். அந்த மாநாடு நடத்துவதற்கான வலிமையை கொடுத்தவர்கள் அந்த மக்கள். மாநாடு நடத்துகின்ற சாக்கில் சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் சில பேர் வெள்ளையாக்குகின்ற நிலையெல்லாம் இருக்கிறது நாட்டிலே சில இயக்கங்கள். ஆனால் மாநாடு நடத்துவதற்கு ஒவ்வொரு தொண்டனும் தான் சம்பாதித்த 50 ரூபாய் 100 ரூபாய் மாநாடு அறிவித்த அடுத்த நொடியிலே இருந்து வரிசை கட்டி நின்று தலைவர் எழுச்சி தமிழரிடம் கொடுத்தான். வர முடியாதவன் ஜிபேல கொடுக்கிறான், ஸ்கேன் பண்ணி அதுக்கான பணத்தை அனுப்புறான். இந்த மாநாடு 4 மணிக்கு வந்து உட்கார ஆரம்பித்தார்கள். அந்த மாநாட்டிற்கு வந்து நாம வந்து 80,000 நாற்காலிகள் போட்டிருந்தோம். இங்க நாற்காலி போட்டிருக்க மாதிரி 80,000 நாற்காலிகள் போடப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநாட்டிற்கு. எப்படி இங்கே நாற்காலிகள் போடப்பட்டு இடதுபுறமும் வலதுபுறமும் சிறிது இடம் இருக்கிறதோ, நாற்காலிகள் போடப்பட்ட இடத்திற்கு கிட்டத்தட்ட 30% இடம் 2 புறமும் ஒதுக்கப்பட்டிருந்தது நாற்காலிகள் இல்லாமல். 4 மணிக்கு சேர ஆரம்பித்த கூட்டம் 80,000 நாற்காலிகள் போடப்பட்டது. 5:30 6 மணிக்கெல்லாம் திடல் நிரம்பி வழிய ஆரம்பித்து விட்டது. நிரம்பி வழிய ஆரம்பித்தவுடன் திடலிலே இருக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் போடப்பட்ட நாற்காலிகள் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து ஓரமாக வைக்கப்பட்டது. இப்போ ஒரு வருஷம் இருக்கு, முன்னாடி 10 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த 10 பேர் உட்காரக்கூடிய இந்த நாற்காலிகளை எடுத்து விட்டால் அங்கே 15 பேர் நிற்க முடியும். ஒரு வரிசையா இருந்தா 2 வரிசை எடுத்தீங்கன்னா 20 பேர் போயிடுறாங்க. இப்போ 15 15 30 பேர் நிற்க முடியுமானா? 30 பேர் நிற்க மாட்டாங்க, 40 பேர் வரை நிற்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாற்காலி வரிசைக்கும் இன்னொரு நாற்காலி வரிசைக்கும் ஒரு கேப் இருக்கு. ஒரே வரிசையா இருந்தா அதுல 10 பேர் உட்கார்ந்த இடத்துல 20 15 பேர் நிக்கலாம். 2 வரிசையா இருந்தா 30 பேர் இல்ல 35 இல்ல 40 பேர் வரைக்கும் நிக்கலாம். 3 வரிசையா இருந்தா அது மும்மடங்கை கடந்து கூடுதலாக ஒரு 10-20% நிற்க முடியும். வரிசை வரிசையாக ஒரு 1000 வரிசைகள் இந்த மாதிரி அடுக்கி இருந்த சேர் எல்லாம் தூக்கி போட்டதுனால மாநாட்டு திடலிலேயே நாற்காலிகள் போடப்பட்டது 80,000 என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அந்த திடலிலே 2,50,000 பேர் அந்த திடல் உள்ளவே இருக்கிறாங்க. இது திடலுக்குள், திடலை சுற்றி திடலுக்கு வெளியே அதே அளவு மக்கள் திரண்டு இருக்கிறார்கள். சரி, திடலுக்குள்ளும் திடலுக்கு வெளியே தான் இந்த மக்கள் திரள் இருந்ததா? அதை கடந்து மக்கள் திரள் என்ன இருந்தது? யார் பார்த்தார்கள்? நிறைய பேருக்கு அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக தன்னுடைய உடல்நல குறைவையும் பற்றி கவலைப்படாமல் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்காக ஒரு மாநாடு நடத்துகிறது என்கின்ற நிலையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் நான் நிச்சயம் கலந்து கொள்கிறேன் என்று அந்த மாநாட்டிற்கு வருகிறார். அவர் விமான நிலையத்திலே அவரை சென்று வரவேற்க வேண்டும், அவரை அழைத்து வர வேண்டும். நாம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், அதுக்கு முதலமைச்சர் வராரு, அழைத்து வர வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது. அப்ப தலைவர் எழுச்சி தமிழர் என்னையும் நம்முடைய மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழர் ஷானவாசியும் பாபு அவர்களையும் அழைத்து நீங்கள் மூவரும் சென்று அவரை அழைத்து வாருங்கள், முதலமைச்சரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். தோழர் ஷானவாஸ் திருச்சியிலே இருந்தார். நான் சொல்லிட்டு நீங்க அங்கேயே இருங்க, நம்ம ஏர்போர்ட் போயிடலான்னு. நானும் நம்முடைய தோழர் பாபு அவர்களும் வாகனத்தில் திருச்சியிலேருந்து மாநாட்டு திடலேருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். நாங்கள் போகும்போது ஒரு 5 மணி இருக்கும். போகும்போதே கொஞ்சம் தூரத்துலலாம் எனக்கு வயிறு கலங்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது, நாம் எப்படி திரும்பி வர போகிறோம், எங்கே நம்ம ஸ்டேஜுக்கு போகிறோம்? இந்த மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இதெல்லாம் இப்போ கிடையாது. இன்னும் ஒரு 10 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. அந்த மாநாட்டு திடலில் என்னோட முகம் ஓரமாக அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விட பெரிய வரலாற்று பதிவு இல்லை. அந்த இடம் கிடைக்காமல் போயிடுமேன்ட்டு நான் அலறேன் பாபு கிட்ட. தோழர் என்ன தோழர் திரும்பி போக முடியாது போல இருக்கு, நமக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. அவர் ரொம்ப கேஷுவலாக பார்த்துக்கலாம் தோழர், எனக்கு பசிக்குது தோழர்னாரு, காலிலேருந்து சாப்பிடலன்னாரு. அப்போ சாப்பிட்டெல்லாம் போனால் லேட் ஆகிடும், நீ வா போகலாம் அப்படின்னா அப்படியே ரைட்டு சாப்பிடுவோன்னு சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டு போகிறோம். முதலமைச்சரை வரவேற்க நிற்கிறேன். நான் ஒரு மாதிரி பதட்டமாக நின்று கொண்டு இருந்தேன். அப்போ நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கே நேரு அவர்கள் என்னை பார்த்தாரு. ஏடா வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கிற, டென்ஷனாகவே இருக்க என்னன்னாரு. இல்லைண்ணே வந்துட்டோம் சிஎம் வரவேற்கிறதுக்கு, மாநாட்டுக்கு நான்லாம் போக முடியுமானே தெரிலண்ணே அப்படின்னா. இல்லை நீ கவலைப்படாத அப்படின்ட்டு உடனே அங்கேருந்து உளவுத்துறை ஐஜி அவர்களை அழைத்து இவரும்
தோழர் ஷானவாசும் பாபு அவர்களும் மாநாட்டு மேடைக்கு போனோம். நீங்கள் அது எப்படியோ நீங்கள் கொண்டு போங்கன்னார். அவர் உடனடியாக அங்கே இருந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண் அவர்களை அழைத்து இவங்களை வந்து முன்னாடி இதில் போட்டுங்க, கான்வாயில் போட்டுக்குங்கன்னார். ஃப்ரண்ட்டு கான்வாயில் முன்னாடி பைலட்டு, நடுவில் நம்ம வண்டி, அதுக்கு பின்னாடி எஸ்பியோட எஸ்காட். சிந்தித்து பாருங்கள் தோழர்களே, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனுக்காக இரவு பகல் பாராமல் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்திலே பிறந்து இது போன்ற ஒரு நகரத்திலே வளர்ந்து தன்னுடைய கல்வி அறிவை பெற்று இந்த நகரத்திலேயே இங்கே இருக்கிறவங்க கூட மாநாடு போட முடியாது, தான் படித்த நாட்களிலே ஒரு மாநாடை நடத்தி இன்றைக்கு உலகமே வைக்கின்ற வகையில் நம்முடைய தோழர் ரவிசங்கர் அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுவார், சுயம்பு தலைவர்னு. சுயம்புனா தானாக உருவாகிய ஒரு தலைவர். அவர் எந்த அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்த என்னை முன்னாடி ஒரு பைலட்டு, பின்னாடி ஒரு எஸ்காட்டோட அமைச்சார். தோழர் பாபுவை அனுப்பி வைத்தார், தோழர் ஷானவாஸை அனுப்பி வைக்கிறார். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து ஒவ்வொரு தொண்டருக்கும் அது போன்ற சூழல்கள் வரும். அப்போ வரும்போது என்ன பார்க்குறேன்னா, அப்படியே பார்த்துட்டு வரேன் லெஃப்ட் சைடில். திருச்சியை விட்டு வெளியில் ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் வாகனங்கள் ஸ்லோவாக வருது. திருச்சியிலேருந்து நம்ம மாநாடு நடத்தின இடம் 23 கிலோமீட்டர். ஒரு 4 கிலோமீட்டர் ஸ்லோவாக வந்தது. 4 கிலோமீட்டர் தாண்டி வண்டியே நகரில். நின்ன வண்டி பூரா நம்ம கட்சி வண்டி. சாலை 15 மீட்டர் அகலம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு 15 மீட்டர் இருக்குது, அந்த 15 மீட்டர்லாம் பாதி நம்ம வண்டிங்க. கிட்டத்தட்ட 30 மீட்டர் சாலையில் 22-23 மீட்டர் அகலத்திற்கு நம்முடைய வாகனங்கள். நான் அறிவியல் ரீதியாக ஒரு கணக்கை ஒரு இடத்துல சொன்னேன். 15 கிலோமீட்டர் வாகனம் நிற்குது, ஒரு 22 மீட்டர் அகலத்தில் நிற்குது, எவ்வளவு பேர் அங்கே இருந்திருக்க முடியும் என்று கேட்டேன். இப்போ நீங்கள் மீட்டிங்லலாம் வந்து கணக்கு போடுவாங்க, இந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு போலீஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் இது பத்திரிகைகள் எழுதுவாங்க. அது எப்படி நான் எண்ணி பார்க்க மாட்டான், ஒருத்தரையா எண்ணி பார்த்தா எழுத முடியும், அவனால் முடியாது. அப்போ இது இவ்வளோ இடம், இவ்வளோ ஏரியா, இந்த ஏரியாவில் சேர் போட்டால் இவ்வளோ பேர் உட்காரலாம் அப்படின்னு வண்டிக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஒரு சாலையிலே ஒரு வண்டி நிற்கிறது என்று சொன்னால் அது வந்து ஒரு 20 அடி நீட்டு இருக்குன்னா அந்த வண்டி 20 அடி நீட்டு, ஒரு 4 அடி அகலம்னா அந்த வண்டியில் இவ்வளோ பேர் தோராயமாக உட்காரலான்னு ஒரு மினிமம் கணக்கு இருக்குது. திருச்சியிலிருந்து மாநாட்டுக்கு நின்ற நான் சொன்ன தூரத்தில் மட்டும் அவர்கள் சொன்ன கணக்கு மிக மிக குறைவாக நாம் எடை போட்டோம், கணக்கு போட்டோம் என்று சொன்னால் கூட 3 லட்சம் பேர் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் என்கின்ற கணக்கை சொன்னார்கள். இது நான் சொல்றது தென் மாவட்டத்தில். தென் மாவட்டத்தில் அங்கிருந்து வந்த வண்டிகள் நின்ற கணக்கு இந்த பக்கம் மட்டும்தான் நான் பார்த்தேன். அந்த பக்கம் வந்த செய்தி என்னன்னா, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை. இதில் வந்து குறிப்பாக வந்து செங்கல்பட்டை கடந்து இருக்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, திருச்சி கூட இல்லை, திருச்சிக்கு முன்னாடி சிறுகனூர் தானே, ஸ்லோவாக கிளம்பலாம், 4 மணிக்கு கிளம்பலாம், 5 மணிக்கு கிளம்பலாங்க பாருங்க. அப்படி வந்த வாகனங்கள் 6 மணிக்கே பலாயிரக்கணக்கான வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் திருப்பி அனுப்பிட்டாங்க காவல்துறை. என்னன்னா அங்கே அவங்க சொல்லி தப்பு இல்லை, அங்கே உள்ளே போக முடியாது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கணக்கு பார்த்தால், எப்படி பார்த்தாலும் குறைந்தது 15 லட்சம் பேரை கூட்டிய ஒரு மகத்தான மாநாடு. அந்த மாநாட்டில் தான் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இது ஏதோ ஒரு 4 பேரை வச்சுட்டு ஒரு கார்லேயே, ஆம்னி கார்லேயே வந்து பொதுக்குழு செயற்குழு நடத்தினவங்களாம் கட்சி நடத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி கிடையாது. அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், அதுவும் அந்த மாநாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகம் வெல்லும் என்பதை குறியீடு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தலைவர் எழுச்சி தமிழர் கையிலே ஒரு டார்ச்சை ஏந்தினார். ஜனநாயகம் வெல்லும் என்கின்ற அந்த டார்ச். அவரும் மேடையில் இருந்த தலைவர்களும் அந்த டார்ச்சை ஏந்தும் போது ஒண்ணுமே சொல்லலை, அவர் அப்படி பிடிச்சாரு. இதெல்லாம் வந்து நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் திரைப்படத்தில் கூட காட்சியாக வைக்க முடியாது. அடிச்சாங்க பாருங்க நம்ம தோழர்கள் லைட் அதில் எடுத்து டார்ச்சில். நான் சொல்லலை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த அமைச்சர் ஒருவரை மாநாடு முடிந்தவுடன் தலைவர் எழுச்சி தமிழருடன் சந்திக்க போயிருந்தேன். அவர் கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே தலைவர் அப்படியே அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு அண்ணன் தளபதியை சொன்னார். தலைவர் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டார். அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே, உங்க ஆளுங்க நீ கையில் அந்த டார்ச் எடுத்துக்கணும்னு அடிச்சாம்பாரியா லைட்டு, சும்மா ஃபயர்னா அடிக்கிறான் பாரு, அந்த மாதிரி அடிச்சாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு மாநாடு. சரி, இந்த மாநாட்டிற்கு நான் சொன்னது மாதிரி என்ன செஞ்சோம்? ஒண்ணுமே இல்லை. தலைவர் எழுச்சி தமிழின் ஒரே ஒரு வார்த்தை, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே வந்து சேருங்கள் மாநாட்டு திடல். எதற்காக வருகிறோம்? நீங்க இது வந்து ஒரு வெளிப்படை யாரையும் குறை சொல்வதற்காகவோ யாரையும் பழித்து பேசுவதற்காக யாரோ குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லவில்லை.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கூட்டமாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநாடாக இருந்தாலும், அதற்கு அடி எடுத்து முன் வருகின்ற ஒரு தோழனை கேட்டு எதற்காக போகிறேன் என்று சொன்னால், அந்த மாநாட்டினுடைய முழக்கத்தை, சனாதனத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்கின்ற முழக்கத்தை சொல்வான். இன்றைக்கு கருத்தியல் ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கம், எத்தனையோ இயக்கங்கள் சமகாலத்திலே தோன்றி இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல், தேர்தல் அரசியலுக்கு வந்து 25 ஆண்டு காலம் ஆகிறது. 35 சீட்டில் நின்ன கட்சியெல்லாம் இன்னைக்கு வந்து காணாம போயிட்டாங்க. 35 சீட்ல பெரிய கூட்டணியில் நின்ன கட்சியெல்லாம் நாங்க என்ன பண்றது, எத்தனை 1 2 அளவுக்கு போறாங்க. மிகப்பெரிய அளவில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தார். என்ன ஆச்சு இன்னைக்கு? சாதியத்தை கையிலே பிடித்துக் கொண்டு தேர்தலில் போட்டியிட்டார்கள். 20 நின்றார்கள், 25 நின்றார்கள், 18 வென்றார்கள். எல்லாம் இன்றைக்கு எங்கே போச்சு? ஏன் அவர்களுக்கு இந்த வீழ்ச்சி? ஏன் அவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள்? ஏன் அவர்களால் தொடர்ந்து இயக்கத்தை முன்னெடுக்க முடியவில்லை? ஒரே ஒரு நிலைதான், இந்த கட்சி கருத்தியலால் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி. இதில் இருப்பவர்கள் கருத்தியலால் கட்டுப்பட்டவர்கள். அந்த நிலையில் தான் இன்றைக்கு இந்த கட்சி சென்று கொண்டிருக்கிறது. 33 தீர்மானங்கள். முதல் 2 தீர்மானங்கள் மறைந்தவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற வீரவணக்க தீர்மானங்கள். இந்த தீர்மானத்திலே சர்வதேச அளவிலான பிரச்சனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தை பற்றி பேசி இருக்கிறோம். தேசிய அளவிலான பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கிறது. இடஒதுக்கீடு பிரச்சனை பேசப்பட்டிருக்கிறது. நதிநீர் பங்கீடு பேசப்பட்டிருக்கிறது. மாநில சுயாட்சி பேசப்பட்டிருக்கிறது. மக்களின் கல்வி உரிமை பேசப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தொட்டிருக்கிறது. இடஒதுக்கீடு கொள்கை என்று வருகின்ற பொழுது நீதிமன்றங்களிலே தமிழை வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும் என்கின்ற முழக்கம் அதிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றை விட முக்கியமாக தேர்தல் தொடர்பான தீர்மானங்கள் இதிலே இருக்கிறது. இதெல்லாம் மிக முக்கியமானது. மோடி 2 நாளா மெட்ராஸ்ல வந்துட்டு போயிருக்கிறார். மோடி 2 நாள்ல மெட்ராஸ் வந்துட்டார். அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னா, ரொம்ப வருத்தப்படுறாரு. யார் மேல? மக்கள் திலகம் எம்ஜிஆர் மேலே, அம்மையார் ஜெயலலிதா மேலே ரொம்ப கரிசனம் அவருக்கு. நான் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி என்று நினைக்கிறேன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மறைந்தார். செப்டம்பரில் ஒரு 7 நாள், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முழுசா 3.5 மாதம் மருத்துவமனையில் இருந்தாங்க. அதிலே ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். ஜெயலலிதா அம்மையார் நாட்டினுடைய முதலமைச்சர், மருத்துவமனையில் இருக்கிறார். அன்றைய தேதியிலும் இன்றைய தேதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவிற்கு நேர் எதிரான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அம்மையார் ஜெயலலிதா மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். அவர் என்ன பண்றாரு? இட்லி சாப்பிட்டார், தோசை சாப்பிட்டாரு, டிவி பார்த்தாருன்னு இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொல்றது? அதிமுகவை சார்ந்த அமைச்சர்கள். ஜெயலலிதா என்பவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மட்டும் கிடையாது, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். வாக்களித்தவர்களுக்கும் முதலமைச்சர், வாக்களிக்காதவர்களுக்கும் முதலமைச்சர், அவர் ஏற்றுக்கொண்டவருக்கும் முதலமைச்சர், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் முதலமைச்சர். அவர் என்ன செய்கிறார், எப்படி இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை அனைவருக்குமே உண்டு. ஆனாலும் கூட அதிலே ஒரு மர்மமான சூழல், யாருமே போய் பார்க்கவில்லை. முதலில் அதை உடைத்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர். நேரா உட்ரா வண்டியானாரு, அப்போலோக்கு போனாரு, பார்த்தாரு. நான் கேட்கிறேன், நரேந்திர மோடியை அவ்வளவு கரிசனம் உள்ள நீங்கள் ஒரே ஒரு முறை ஜெயலலிதா அம்மையாரை வந்து பார்த்து விட்டு போனீர்களா? ஒரே ஒரு முறை. அந்த கட்சியை அபகரிக்க, அந்த கட்சியை கையிலே எடுப்பதற்கு, இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆடு நடைகிறது என்று ஓனாய் அடுகிறது என்று சொல்வார்கள். அது போன்ற அதிமுகவின் மீதும் ஜெயலலிதா அம்மையார் மிகப்பெரிய ஊழல் குற்றவாளி என்று சொன்னது அமித்ஷா. இன்றைக்கு திடீர் என்று அவர்களுக்கு பாசம் வருகிறது. ஏன் இந்த பாசம்? சனாதனம் சனாதனம் என்று மிக விரிவாக நம்முடைய தோழர் பார்வேந்தன் பேசினார். அதனுடைய ஒரு அம்சம். எதையும் அது சொந்தம் கொண்டாடும். தனக்கு சொந்தம் இல்லாதது எல்லாம் சொந்தம் கொண்டாடும். சனாதனத்தை முதலில் வீழ்த்திய வீரர் கௌதம புத்தர். ஆனால் கௌதம புத்தரை இந்து போல்டில், இந்து படிவத்திலே கொண்டு செல்ல முயற்சிக்கிறார்கள். அதை விட கேவலம் புரட்சியாளர் அம்பேத்கரை அவர்கள் பேசுகிறார்கள். சூடு சொரணை இருந்தது, இந்த மான ரோஷம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கொள்கை உள்ளவர்களுக்கு நிச்சயம் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்களை எதிர்த்து களம் கண்டவர், அவருடைய சனாதன கோட்பாட்டை எதிர்த்து களம் கண்டவர் ஜனநாயக தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்றைக்கு ஜெயலலிதாவை சொந்தம் கொண்டாடுகிறார்கள், எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஜெயலலிதா அவர்கள் மறைந்தது பற்றி இன்று வரை பல்வேறு யூகங்கள் இருக்கிறதே, அவருடைய மறைவிலே சந்தேகம் இருக்கிறதே. மறைந்த போது அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் தானே, நரேந்திர மோடி நீங்கள் பிரதமர் தானே.
உங்கள் அமைச்சர் வெங்கையா நாயுடுவை அனுப்பி இங்க அதிமுகவை கையிலே எடுப்பதற்கு திட்டம் போட்டீர்களே, என்றைக்காவது ஒரு நாள் உண்மையிலேயே மக்களுக்கு தெரிய வேண்டும், அந்த அம்மா இயற்கையாக தான் மரணம் அடைந்தார்கள், இல்லை அவருடைய மரணத்திலே இது நடந்தது என்று விளக்க வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருக்கிறதா இல்லையா? யாராவது கேட்டீர்களா? நரேந்திர மோடியை நோக்கி இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தபோது மறைந்தாரே ஜெயலலிதா அம்மையார், அவருடைய மரணத்தை பற்றி இந்த நாட்டினுடைய பிரதமராக நீங்கள் செய்தது என்ன? மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதா? இன்று வரை தெளிவுபட்டிருக்குமா? யாராவது சொல்ல முடியுமா? இல்ல அவங்க உறுதியா இயற்கையாக தான் மரணம் அடைந்தான்னு சொல்ல முடியுமா? இல்ல அவர்களுடைய மரணத்திற்கு இவர்கள் தான் காரணம் என்று சொல்ல முடியுமா? ஒன்றுமில்லாதவர்களாம் என்ஐஏ அனுப்புற, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அனுப்புற, என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அனுப்புற, இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் அனுப்புற, தேவைப்பட்டால் துணை ராணுவத்தை அனுப்புகிறாய். அத்தனை அதிகாரமும் உள்ள நீ உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? இதை யாருக்காக இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு அதிமுகவை வளைப்பதற்காக பல்வேறு வியூகங்களை பல்வேறு சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். எளிய அதிமுகவை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள், எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள், ஜெயலலிதா அம்மையாரை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த ஓநாய் உங்களை வளைக்க பார்க்கிறது. இதை நாம் தெளிவடைய வேண்டும். இன்னைக்கு எதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இத்தனை தீவிரமாக மோடியை எதிர்க்கிறது? மோடி என்பது மட்டுமல்லாமல் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரை எதிர்க்கிறோம். எங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வாய்க்காய் வரப்பு தண்டையா? இல்லை இட பிரச்சனையா? இல்லை. இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான இயக்கமாக அறியப்பட்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனம் வெதும்பி பேசினார் நம்முடைய தோழர் பார்வேந்தன் அவர்கள். ஒட்டுமொத்தமான சமூகத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் பட்டியலிலே அயோத்திதாசர் பண்டிதர் இருக்கிறார். திராவிடம் என்ற சொல்லாடலை கொடுத்தவர் அவர். திராவிடம் திராவிடம் என்று மூச்சுக்கு 300 தடவை இன்றைக்கு பேசுகிறோம். திராவிடம் என்கின்ற சொல்லாடலை கொடுத்தவர் இரட்டைமலை சீனிவாசன். இதற்கெல்லாம் சிகரம் வைத்தால் போய் இன்றைக்கும் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே மேடை போடப்படுகிறது, மேடைக்கான அனுமதி பெறப்படுகிறது, மேடைக்கான அனுமதியை காவல்துறையில கேட்கிறோம், காவல்துறை அனுமதி வழங்குகிறது, மக்களை சந்திக்க முடிகிறது, தேர்தல் நடைபெறுகிறது, நமக்கான துறைகள் இருக்கிறது, வருவாய்த்துறை இருக்கிறது, போக்குவரத்து துறை இருக்கிறது, நெடுஞ்சாலைத்துறை இருக்கிறது, சுகாதாரத்துறை இருக்கிறது, கோர்ட் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. இவையெல்லாம் கட்டுப்படுத்துகின்ற அல்லது இப்படிதான் செயல்பட வேண்டும் என்கின்ற அடிப்படை சாசனமான அரசியல் அமைப்பு சட்டத்தை கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். என்ன சொல்கிறீர்கள்? புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி பார்க்கிறார்கள் சாதிய சமூகத்தில்? அவர் என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீட்டை பெற்று தந்தாரா? உண்மையை அறிந்தவர்கள், புரிந்து கொள்வதற்காக தங்களுடைய காதுகளையும் கண்களையும் திறந்து வைத்திருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மேம்போக்காக தொட்டு காட்டினார் தோழர் பார்வேந்தன் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எத்தனையோ முரண்பாடுகள் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில் அமைச்சராக இருந்தார், சட்ட அமைச்சராக. அவர் சட்ட அமைச்சராக இருந்து தன்னுடைய வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த இடத்திலே இருந்து ஏதாவது நம்முடைய மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற நிலையிலே சட்ட அமைச்சராக இருந்தார். ஆனால் அந்த நிலையிலும் சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிகிறார். தூக்கி எறிவதற்காக 3 காரணங்களை சொல்கிறார். அந்த 3 மிக முக்கியமான காரணம், பேக்வர்ட் கமிஷன் என்று ஒன்று அமைக்க வேண்டும். பேக்வர்ட் கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொல்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். முடியாது என்கிறார் நேரு. வெளியே வருகிறார். இன்றைக்கு இடஒதுக்கீடை பற்றி எவ்வளவு பேர் பேசுறான். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் நாங்கள் தான் இடஒதுக்கீடு பார்த்துக்கிறோம் போறோன்னு. முதல்ல இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ஆரம்பத்திலிருந்து இருக்கு, விடுதலை அடைஞ்சதுலேருந்து. ஒன்றிய அளவில் நமக்கு இடஒதுக்கீடு எப்போ வந்ததுன்னா மண்டல் கமிஷன். ஒன்றிய அளவுனா மத்திய அரசு வேலை வாய்ப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நான் சொல்வது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடையாது, பிற்படுத்தப்பட்ட மக்கள் கவனமாக கேட்க வேண்டும். மண்டல் கமிஷன் வந்த பிறகு தான் ரிசர்வேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. சரி, ஏன் அப்போ வந்தது? எப்படி எஸ்சி வந்தது? எஸ்சினா இன்னைக்கு இப்போ நம்ம ஊரில் கூட சொல்லுவோம், யாரையாவது இழிவுபடுத்தணும்னா கார்பரேஷன் சொல்லுவோம். கார்பரேஷன்னா இழிவா? கார்பரேஷன்றது ஒரு கழகம். இப்போ சென்னை மாநகர போக்குவரத்து கழகம்னா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஆனால் ஒப்பீட்டு அளவில் இன்றைக்கு அதை போன்று ஸ்கெடியூல் கேஸ்ட் என்றால் சாதிய மனநிலைப்படுத்தவர்கள் அது ஏதோ குறைவானது என்கின்ற அளவிலே இன்றைக்கு பேசுகிறார். அது எப்படி அந்த சொல்லாடல் எப்படி வந்தது? ஏன் வந்தது? புரட்சியாளர் அம்பேத்கர் விடுதலைக்கு முன்பு அவர் சொன்ன வார்த்தைகள், தொடர்ச்சியாக பேசிய வார்த்தைகள், ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சோஷியலி பேக்வர்ட் கிளாஸஸ், சமூக ரீதியாக பின்தங்கிய சமூகங்களுக்கு தான் அவர் குரல் கொடுத்தார். இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பே மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது வெள்ளையன் காலத்தில். முதலில் இந்த நாட்டிலே, இந்த மண்ணிலே ஸ்காலர்ஷிப் திட்டம், படிப்பதற்கான உதவித்தொகை திட்டம் தீட்டப்பட்டது வெள்ளையன் காலத்தில் என்று சொன்னால் அதை கொண்டு வந்து கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்.
அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இன்றைக்கு எஸ்சியாக இருக்கிறவர்களுக்கும், இன்றைக்கு எஸ்டியாக இருக்கிறவர்களுக்கும், இன்றைக்கு பிசியாக இருக்கிறவர்களுக்கும், இன்றைக்கு ஓபிசி என்று அழைக்கக்கூடிய வகையில் எம்பிசி பிசிகளும் எல்லோருக்குமான திட்டம். விடுதலை அடைகிறது நாடு. மிகவும் பாதிக்கப்படுகிற, சமூக ரீதியாக பாதிக்கப்படுகின்ற சமூகங்களை கணக்கெடுக்க வேண்டும். எப்படி கணக்கெடுக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார். ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்கிறது. முதலிலே அதிக காயப்பட்டவர்கள், அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கிறவர்கள் அல்லது அதிகமாக ரத்தம் கசியக்கூடியவர்கள் உடனடியாக தூக்கி நாம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வோம். எல்லோருமே விபத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் தான். இந்த சமூக விபத்திலே எல்லோரும் பாதிக்கப்பட்டவர்கள் தான். பல்வேறு சமூகங்கள் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் தான். அதில் யார் யாரெல்லாம் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்கள ஒரு லிஸ்ட் எடு. ஒரு விபத்து நடக்குது, 100 பேர் அடிபடுறாங்க, அதில் 10 பேர் தீவிரமாக அடிபட்டிருக்காங்க, அவங்க பட்டியல் எடு. அப்படி உடனடியாக இடஒதுக்கீடு, உடனடியாக கவனிக்க வேண்டியவர்கள் யார் என்கின்ற ஒரு பட்டியல். ஆங்கிலத்தில் ஸ்கெடியூல் என்றால் அட்டவணை என்று பெயர். இன்றைக்கும் கூட வழக்கத்தில் கேட்போம், என்னப்பா உன் ஷெடியூல்னாப்பா இன்னைக்கு அப்படின்னா, இன்னைக்கு உனக்கு எங்க என்னென்ன நிகழ்ச்சி இருக்கு, அட்டவணை என்ன. அப்படி அட்டவணைப்படுத்தப்பட்ட சமூகங்கள் இந்தியா முழுக்கவும் அட்டவணைப்படுத்தப்பட்டாச்சு. சரி, இந்த பேக்வர்ட் கிளாஸ் எப்படி நம்ம தெரிவு செய்யறது? அதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. சில பேர் இந்த சாதிய மனோநிலையில் சாதியை பற்றி பேசலாம் சொல்லுவான். நாங்களாம் ஆண்ட பரம்பரை, நம்ம உலகம் பூரா இவன் ஆண்டா மாதிரி. இங்கே இருக்கிற ஆந்திரா பார்டர் தாண்டா இருக்க மாட்டான். ஆனால் பேசுறது பார்த்தீங்கன்னா இந்த சாதி பெருமை, ஏன்னா அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது பேசுறதுக்கு. நான் என்ன கேட்டால் நான் படிச்சிருக்கிறேன்னுவேன், என்ன கேட்டால் நான் தலைவர் எழுச்சி தமிழர் பின்னாடி நிற்கிறேன்னுவேன், என்ன கேட்டால் எனக்கு சனாதன கருத்துக்கு எதிரானவன் சொல்லுவேன், என்ன கேட்டால் நான் ஜனநாயக சிந்தனைக்கு எதிரானவன், ஜனநாயக சிந்தனை ஆதரிப்பவன் சொல்லுவேன், என்ன கேட்டால் பிஜேபி RSS சங் பரிவார வேறு இருக்கிறதா எங்கள் வேலைன்னு சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பணி. எதுவுமே இல்லாத என்ன சொல்லுவான், ஒன்றும் இல்லாத, எந்த அடிப்படையும் இல்லாமல், அறிவியல் சிந்தனை இல்லாத, அறிவியல் ரீதியான அடிப்படை இல்லாத சாதியை பிடித்து தொங்குவான். இருந்தாலும் அப்படி பிற்படுத்தப்பட்ட மக்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதில் என்ன சிக்கல்னா, இங்கே நீங்களே சமூகங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே மௌலியார் என்றோம், வன்னியர் என்றோம், செட்டியார் என்றோம், நாடார் என்றோம். இவங்களாம் இந்தியா முழுக்க இருக்கிறாங்களா? காஷ்மீரில் இருக்காங்களா? ஒரிசாவில் இருக்காங்களா? 1-2 இருக்கிறது இல்லை. ஒரு பாப்புலேஷனா இங்கே நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி அங்கே பீகாரில் இருக்காங்களா? இப்போ பீகாரில் இருக்க பட்டேல் வந்து இன்னைக்கு வந்து வியாபாரத்துக்கு வந்திருப்பாங்க, மண்ணின் பூர்வக்குடியாக இருக்காங்களா? அப்போ அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, பட்டியல் இனத்தை நான் பட்டியல்படுத்தி விட்டேன். எந்தெந்த மாநிலத்தில் யார் யார், இன்னைக்கு கூட வந்து நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இங்க இருக்கக்கூடிய சில பேர் மத்திய அரசு பணியில் இருந்தவர் இருப்பீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேக்வர்ட் கிளாஸ் லிஸ்ட் கிடையாது. அதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவியை துறந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்றைக்கு அந்த வழியிலே தான் அனைவருக்குமான தலைவராக தலைவர் எழுச்சி தமிழர் களமாடி கொண்டிருக்கிறார். நீங்க என்ன சொன்னார் மோடி? என்ன சொல்றாரு? ஆண்டுக்கு 1.5 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தாரா? 15 லட்சம் அளவில் வந்து அக்கௌண்ட்ல வரும் வந்ததா? எவ்வளவோ ஏற்றங்கள் மாற்றங்கள் என்ன இருக்கு? நீங்க பண வைக்கத்துடைய நிலைமை என்ன? வேலைவாய்ப்பின்மை என்ன? அது வேலைவாய்ப்பின்மை மிக அதிக அளவில் அதிகரித்திருக்கிறது. சரி, இதெல்லாம் எப்படி மறைக்கிறது? உடனே வாங்க ராமர் கோயில் கட்டுறோம். வெக்கமே இல்லாம தமிழ்நாட்டில் வந்து மோடி சொல்றாரு, நாங்க வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். இவங்களோட வளர்ச்சியை பார்க்கணும், ஒன்றும் பெரிய ஆதாரம் தேவையில்லை. கட்டுறாங்க, கட்டினே இருக்காங்க. எய்ம்ஸ்னு ஒன்று மதுரையில், இந்த ஒன்று போதும் சான்று இவருடைய ஏமாற்று வித்தைக்கு. அந்த நிலையை தான் இவருடைய. ஆனால் என்ன சொல்றாரு? நாங்கள் 400 சீட்டு ஜெயிப்போம். எப்படிப்பா ஜெயிப்போம் 400 சீட்டு? இல்லை, நாங்கள் 400 ஜெயிப்போம், 370 நாங்கள் ஜெயிச்சிரோம், 30 வந்து கூட்டணி கட்சி. எப்படி பஞ்சாப்ல இருக்கிற விவசாயெல்லாம் டெல்லி உள்ள வந்துட போறான்ட்டு அங்கங்க முள்வேலியை போட்டு வச்சிருக்கிற. டெல்லிக்கு சமீபத்தில் போனால் எங்கே பார்த்தாலும் சைடில் முள் கம்பியாக இருக்கு. யாரை எதிர்த்தியதான் அந்நிய நாட்டு ஊடுருவல் வருதுன்னா நம்ம ஊர் விவசாயிங்க, பஞ்சாப் விவசாயி டெல்லி உள்ள வந்துடக்கூடாதுன்னு முள்கம்பி போடுறேன். அதே டெல்லியில் இவிஎம் வேணாம், தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வேணான்னு பிரச்சனை நடக்குது. குஜராத்தில் பிரச்சனை நடக்குது, மராட்டியத்தில் பிரச்சனை நடக்குது. எல்லா இடத்துலையும் உன்னை வந்து கழுவி ஊத்துறாங்க, காரி துப்புறாங்க. ஆனால் நீ தைரியமா சொல்ற நான் 400 வருவேன்னு. இங்கே தான் நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எப்படி இவர்கள் இவ்வளவு தைரியமாக சொல்கிறார், இத்தனை இடங்கள் வருவோம் என்று அறுதியிட்டு சொல்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலையில் இருக்கும். இதை சொல்லும் பொழுதே என்ன பண்றார் மோடினா, தேர்தல் ஆணையத்திற்கான தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில் இது வரைக்கும் ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க. ஜட்ஜஸை போடணும்னாங்க. இப்போ அந்த கமிட்டியில் வந்து இவர் என்ன பண்றாருன்னா ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாரு. என்ன திருத்தம்னா, பிரதமர் அதில் மெம்பர், அவங்க கட்சியினுடைய ஒரு அமைச்சர் அதில் மெம்பர், எதிர்கட்சி தலைவர் ஒரு மெம்பர். 3 மெம்பர்ல 2 பேர் அவங்க ஆளு, ஒரு ஆள் எதிர்கட்சி தலைவர். அதில் எப்படி நியாயம் கிடைக்கும்?
அப்போ ஏன் நீ வந்து அதில் வந்து உன் ஆளை போடணும்னு நினைக்கிற எலெக்ஷன் கமிஷனில்? உனக்கு என்ன அதில் வந்து அவ்வளவு அக்கறை? அங்கே தான் தோழர்களே, தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எந்த தேர்தலை வேணால் சிந்திச்சு பாருங்கள். பிஜேபி வந்து ஓரளவுக்கு கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லுவான், இந்த வாட்டி அவள் தான் அந்த மாநிலத்தில் பிஜேபி காலின்னுவான். தேர்தல் வாக்குப்பதிவுலாம் நடக்கும். நடந்து எண்ண ஆரம்பிப்பாங்க. எண்ண ஆரம்பிக்கும் போது முதல்ல பிஜேபி 20, அதற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி 60ன்னு வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவன் 40 ஆவான், அவன் 30 ஆவான், 45, 50 வருவான். எல்லாம் முடிஞ்சு எண்ணும் போது இவன் 160ன்னுவான், அவன் 60, 70ன்னுவான். இது எப்படி நடைபெறுகிறது? என்ன சூழ்ச்சி நடக்கிறது? அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ தேர்தலில் சூழ்ச்சி நடக்குதுன்னா நீங்களாம் எப்படி எம்எல்ஏ ஆனீங்க? தேர்தலில் சூழ்ச்சி நடக்குதுன்றீங்க, இங்கே எப்படி ஜெயிக்கணும்? அங்கே தான் இருக்குது சூட்சமம். நம்முடைய மாநிலத்தில் இந்த தேர்தல் முறை அல்ல, இதற்கு முன்னாடி வாக்குச்சீட்டு முறை இருந்த பொழுது கூட அங்கே அண்ணன் இளங்கோ இருக்கிறார். நான்லாம் படிக்கிற காலத்தில் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு டோர் ஸ்லிப் எழுதி வச்சவர் அவர். இப்போலாம் இருக்கிறவங்க நிறைய பேர் தெரியாது டோர் ஸ்லிப்னா என்னன்னு தெரியாது. டோர் ஸ்லிப்ன்றது இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே கொடுக்குறான். அன்றைக்கி நாம் என்ன பண்ணுவோம், வாக்காளர் சீட்டை வாங்கி உட்காந்து எழுதுவோம், கையில் வச்சு எழுதுவோம், எழுதி டோர் வீடு வீடாக போய் கொடுப்போம். இந்த நடைமுறையெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தது. இன்றைக்கும் தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நடத்தினா அதை நியாயமாக நடத்த முடியுமானா முடியும். ஆனால் அதில் தப்பு பண்ண முடியும்னா முடியும். எப்படி முடியும்னா நாம் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தால் நடக்கும். வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு தெரிஞ்சது தான். இன்னமும் அங்கே கரண்ட் இல்லாத கிராமம் இருக்குது, இன்னமும் அடிப்படையில் வசதி இல்லாத கிராமங்கள் இருக்குது, இன்னமும் அங்கே கல்வி விகிதாச்சாரம் மிக குறைவாக இருக்கிறது, இன்னமும் உயர்கல்வி பெற்றவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள், இன்னமும் பயத்திலும் பசியிலும் பட்டினியிலும் வாடக்கூடியவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வட மாநிலங்களில் எலெக்ஷன் இவிஎம் வந்ததுலேருந்து இந்த காங்கிரஸ் கிட்ட என்ன ஒரு சிக்கல் ஆயிடுச்சுன்னா, எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க அவங்க பயப்பில். அதை பயன்படுத்த தெரிஞ்சுதான் அப்படியே கவர்மெண்ட்டாக இருந்திருக்கும். அவன் எல்லாத்தையும் இவன் கையில் கொடுத்துட்டு போயிட்டா அவன் எல்லா திட்டுத்தனமும் பண்ணுறான். அதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல். இவிஎம் எப்போ வந்தது? நாம் இன்னைக்கு 2024 இருக்கிறோம். தோழர்கள் இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு தெரியலாம், 1977 தான் வந்து 77 இங்கே இருக்கக்கூடிய சில பேர் பிறந்தே இருக்க மாட்டாங்க. 77 மிஷின் வருது, ஓட்டிங் மிஷின். 80 எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்றாங்க. இன்னைக்கு இருக்க மாதிரி அரசியல் கட்சிகள் பெரிய அளவில் இன்னைக்கு விழிப்புணர்வு கிடையாது. 80 கூப்பிட்டது மாதிரி நாங்கள் ஒரு மிஷின் கொண்டு வரோம், எலெக்ஷன் நடத்த போகிறோன்றாங்க. சரி, ஏதோ சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னு மிஷினை கொண்டு வந்துடுறாங்க. 82 கேரளாவில் எலெக்ஷன் நடக்குது. இப்போ இங்கே சைதாப்பேட்டில் கிட்டத்தட்ட 300 பூத் இருக்கும். அன்றைக்கி கேரளாவில் அந்த சட்டமன்ற தொகுதியில் 80 பூத், 80 பூத்தில் 50 பூத்தில் மிஷின் வைக்கிறாங்க. மிஷின் வச்சு எண்ணும் போது ஒரு வேட்பாளர் போய் கேஸ் போடுறார், இது எண்ணக்கூடாது இந்த மிஷின். அப்போ கோர்ட் வந்து ஆமாம் எண்ண முடியாது, இதை ரத்து பண்ணுங்கன்றாங்க கோர்ட்டில். அப்பொழுது கோர்ட் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மிஷினில் ஓட்டு போடுறவங்களால நாங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு உறுதி செய்யறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை, அதனால் இதை வந்து ரத்து பண்ணுங்க கோர்ட் ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் உடலை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த தேர்தல் எம்எல்ஏங்க தேர்ந்தெடுக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு சட்டம் இருக்குது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு ஒன்று இருக்குது, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்னு. அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரான் 61(a). அந்த திருத்தத்தில் என்ன பண்ணுறான்னா, தேர்தலை வந்து மிஷினை வச்சு நடத்தலான்றாங்க. அப்போ தேர்தலை மிஷினை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நடத்துகிறாங்க. முழுமையாக பாராளுமன்ற தேர்தலில் 2004 தான் இந்த மிஷின் வருது. எப்போ கண்டுபிடிச்ச மிஷினு? மறுபடியும் நீங்கள் சிந்திக்கணும், 77 கண்டுபிடிச்ச மிஷின். இந்த 77 2004 என்ன நடக்குது? 90 இன்டர்நெட் வந்துடுச்சு, வைஃபை வந்துடுச்சு, எல்லா விதமான டெக்னாலஜியும் வந்துடுச்சு. அன்னைக்கு தேதியில் அது வந்து புது மிஷின். என்னைக்கு தேதியில்? 1977. இப்போ இன்னைக்கு எங்கேயாவது டிவிஎஸ் 50 பார்க்குறோமா? எங்கேயாவது இந்த M18 ஒரு வண்டி இருக்குமா, அதை பார்க்குறோமா? டாஜி ஃபர்கோன் லாரி இருந்தது, அதை பார்க்குறோமா? அட ஏன் அம்பாசிடர் கார் பார்க்குறோமா? ஏன் பார்க்கல? அது அவுடேட்டட், அது வந்து அப்டேட்டட்னா இன்னைக்கு கரண்டா. இன்னைக்கு கையில் ஃபோன் எல்லாம் சின்னதாக வச்சிருக்கோம். ஒரு நேரம் செங்கல் மாதிரி தூக்கிட்டு தெரிஞ்சோம். இன்னைக்கு செங்கல் ஃபோன் வச்சிருந்தா என்ன சொல்லுவான் அவங்கள? என்னப்பா அவன் பழைய ஆளாக இருக்கிறான், அவுடேட்டடாக இருக்கான். லேட்டஸ்ட் ஃபோன் வச்சிருந்தா அப்டேட்டடாக இருக்கான். 77 கண்டுபிடிச்ச மிஷினை இவனுங்க எப்போ பயன்படுத்துகிறாங்கன்னா 2004 கொண்டு வராங்க. இதில் இன்னொரு செய்தி என்னன்னா, இந்திய அளவில் இது வந்து அதிமுகவினுடைய தோழர்கள் கவனத்திற்கு, இந்தியாவிலே முதலாக வாக்கு இயந்திரங்களை எதிர்த்து வழக்கு போட்டது அம்மையார் ஜெயலலிதா. 2001 போடுறாங்க கேஸ். அந்த கேஸில் அந்த கரெக்ஷனை சேலஞ்ச் பண்ணுறாங்க, சட்டத்தை திருத்தத்தை சேலஞ்ச் பண்ணுறாங்க. இல்லை, 2004 எலெக்ஷன் நடக்குது. காங்கிரஸ்காரங்க நான் சொன்ன மாதிரி அதை வந்து கொஞ்சம் கை வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படியே கையை வந்து தாக்கு பிடிச்சிருக்கலாம், கை சின்னத்தை தாக்கு பிடிக்க வச்சிருக்கலாம், கை வைக்க தெரியல அவனுக்கு. இவங்க தான் எல்லாத்துலேயும் கை வைக்கிறவங்களாச்சே. சொல்கிறது பூரா போய் நீங்கள் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பெரியசாக ஃபேக்ட் செக்லாம் பண்ணவே வேணாம்.
எவ்வளவு பொய் சொல்ல முடியும்? அதுவும் மோடியே நேரடியாக பொய் சொல்வார். ஒரு பிரதமர் என்கின்ற நிலையிலிருந்து நேரடியாக பொய் சொல்வார். இமெயில் வராத காலத்தில் இமெயில் அனுப்பிச்சேன்றாரு. கலர் ஃபோட்டோ வராத காலத்தில் கலர் ஃபோட்டோ எடுத்துன்றாரு. ஒரு அளவு வேணாமா? அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ ஏன் நீங்கள் வாக்கு இயந்திரத்தை வேணான்றீங்க? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். முன்னாடிலாம் போனோம், ஒரு பேப்பரை கையில் கொடுத்தாங்க, நீங்கள் எந்த சின்னம் வேணுமோ அதை குத்துனீங்க, டப்பாவில் போட்டிங்க. ஓட்டு போடுறவங்களுக்கும் எண்றவங்களுக்கும் இடையில அந்த ஒரு டப்பா தான். அந்த டப்பாவில் நம்ம போட்ட ஓட்டு இருந்தது. போய் பெட்டியை உடச்சி எண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் அறிவிச்சாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? ஒரு மிஷின். அந்த மிஷினுக்கு பேர் வந்து பேலட் யூனிட். அதில் தான் நம்பர் இருக்கும், வேட்பாளர் பேர் இருக்கும், பக்கத்தில் பட்டன் இருக்கும். நம்ம பட்டனை போய் அழுத்தின உடனே லைட் எரியும். லைட் எரிஞ்ச உடனே நீங்கள் என்ன நினைக்கணும்? பானையில் போட்டோம், உதயசூரியனில் போட்டோன்னா லைட் எரிஞ்ச உடனே நீங்கள் என்ன ஒத்துக்கணும், ஆமாம் என் ஓட்டு இங்கே உழுதுச்சுன்னு. ஓட்டு வந்து எங்கே போடுறீங்க? இது பேலட் யூனிட், இதுக்கு பேர் கண்ட்ரோல் யூனிட். இது ரெண்டும் ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கான். நான் ஓட்டு இதில் போடுறேன், எனக்கு லைட் எதில் எரியுது? இதில் எரியுது. என்றது எதை என்றான்? இதை என்றான். ஏடா நான் போட்ட ஓட்டு இங்கே இருக்குது, இந்த ஓட்டு இங்கேருந்து இங்கே போனோம்ல, இங்கேருந்து இங்கே போகும்போது டெக்னாலஜினால அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள். அறிவியல்னால இட் இஸ் ப்ரோன் டு டேம்பர். நீங்கள் அறிவியல்னாலே அதை வந்து நீங்கள் மேம்பட்டுட்டே இருக்கும். ஒரு காலத்தில் ஒரு ஃபோன் இருந்தது, ஒரு காலத்தில் ஒரு ஃபோன் இருந்தது, ஒரு காலத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது, இன்றைக்கி ஒரு காலத்தில். அப்போ அறிவியல் என்பது மேம்படுத்துவதற்கான, அதை மாற்றுவதற்கான, அதை ஏதாவது செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. நல்லா பேங்க்கில் கொள்ளையடிக்கணும்னா கஷ்டப்பட்டு போய் துப்பாக்கி பணம் எடுத்துகிட்டு போய் வச்சு போய் அடிக்கணும். இப்போ எங்கேருந்து எடுக்கிறானே தெரியல, டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறான், ஹேக் பண்ணிட்டு எடுத்துடுறான் பணத்தை. அப்போ இன்றைக்கி டெக்னாலஜி வந்து இருக்குது, இங்கேருந்து இங்கே போதுன்ற உடனே நாம் என்ன சொன்னோம்? நாங்கள் போட்டதெல்லாம் தப்பு தெரில, அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி கேட்குறோம். உடனே உச்ச நீதிமன்றத்தில் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறான்? சரி சரி, உங்களுக்கு நீங்கள் போட்ட ஓட்டு அந்த சின்னத்துக்கு தான் போட்டீங்கன்னு தெரில, அவ்வளோதானே. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃபோன் கொடு. ஏன் ஏதாவது ரகசியம் இருக்கால? அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு மிஷின் தரோம். என்னப்பா மிஷின் வைக்க போகிறீங்க? எலெக்ஷன் கமிஷனு இவனுங்க பேர் வைப்பாங்க. அது எதனா வந்து ஒரு அர்த்தமாக எதனா சுருக்கமாக வைக்கிறது இல்லை. இந்த மத்திய அரசு திட்டம்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே மெட்ராஸில் வந்து கிடையாது. இங்கே வந்து நகர்ப்புறத்துக்கு வந்து வேறு தண்ணி திட்டத்துக்கு. அங்கே இப்போ ஊரக பகுதியில், இப்போ நான் இருக்கிற தொகுதியில் ஊர்லலாம் வந்து மோடி கிட்ட சொல்கிறாரு, நான் நிறைய பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டேன்னு. அதில் என்ன இது ஒரு இடையில ஒரு கிளை கதையாக சொல்லிடுறான். இப்போ அவர் வந்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க ஒன்றிய அரசு, அதுக்கு பேர் வந்து ஜல் ஜீவன் மிஷன். நம்ம ஜில் ஜங் ஜக் மாதிரி ஜல் ஜீவன் மிஷன். ஜல்லுன்னா தண்ணி, ஜீவன்னா உயிர், மிஷன்னா திட்டம். சரி, அந்த திட்டம் என்னப்பா? இது என்ன? கிராமங்களுக்கு தண்ணி கொடுக்க போகிறோம். ஏப்பா நீ வந்து கிராமங்களுக்கு தண்ணி கொடுக்குறத வந்து நீ இப்போ இது வந்து கொடுக்குறேன்னு சொல்கிற. உனக்கு முன்னாடி உங்கள் தாத்தாலாம் இங்கே இருந்துட்டார். முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து அப்போவே டுவாடுன்னு ஒரு போர்டை உருவாக்கி இன்னைக்கு வந்து ஊருக்கு ஊர் ஓவர் டேங்க் கட்டி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன சொல்கிறேன்? நான் வந்து வீடு கட்டி கொடுக்க போகிறேன். என்ன வீடு? பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆவாஸ் யோஜனா. இதில் இது இங்கே நகர்ப்புறன்றதுனால நிறைய பேருக்கு தெரியாது. இல்லை நீங்கள் கூட டிவிலாம் பார்ப்பீங்க, நீங்கள் கூட சில நேரம் நினைப்பீங்க, பரவாயில்லையா மோடி இவ்வளோ பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டாரு, இவ்வளோ வீடு கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைப்போம். பொய், மொத்தம் பொய். இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து எல்லா திட்டங்களும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு மோடி திட்டம், அவங்க ஏன்னா மோடி ஹவுஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அதை ஏன்னா பிரதமர்னாலே மோடி தான் அவங்களுக்கு, மற்றவங்களாம் யாரும் பிரதமர் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு. இந்த மோடி திட்டத்துக்கு ஒன்றிய அரசு வந்து என்ன பண்ணுறான்? 1,20,000 வீடு கட்டணுன்றான். யாராவது சொல்லுங்கள், 1,20,000 வீடு கட்ட முடியுமா? இல்லை இன்னொரு மிகப்பெரிய அறிவுபூர்வமான திட்டம் அது. வீடுனா என்னங்க? ஒரு மனுஷன் வீட்டில் போய் இருக்கிறேன்னா என்ன நினைக்குவான்? எதுவும் இல்லைன்னா கூட ஒரு கூரை இருந்தால் தான் அதுக்கு பேர் வீடு. ஆனால் இந்த அறிவாளிங்க போட்ட இந்த திட்டத்தில் செவுறு மட்டும்தான், கூரைக்கு பணம் கிடையாது. 1,20,000 கூரை இல்லாத வீடு. அந்த 1,20,000 இவங்க எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 60% கொடுப்பாங்க. 1,20,000 60%னா 72,000, மீதி 48,000 நம்ம கொடுக்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 72,000 கொடுக்குறான்பா, மாநில அரசு 48,000 கொடுக்குது அப்படின்னா பரவாயில்ல. அதோடு நிற்கலை, மாநில அரசு இன்னும் ஒரு 50,000 கொடுக்குறோம். எது கொடுக்கணும்னா, உன் மண்டை காலியாக இருக்கிற மாதிரி என் ஊடம் காலியாக இருக்குது, மேலே கூரை போடணுன்னு ஒரு 50,000 கொடுக்குறோம். சரி, அதோடு சேர்த்து இன்னும் கூடுதலாக ஒரு 75,000 கொடுக்குறோம். இவன் வெறும் 78,000 கொடுத்துட்டு நாம் மாநில அரசு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கொடுக்குறோம். ஆனால் வீடு வந்து மோடி வீடு. அது மோடி வீடு இல்லைப்பா. இங்கே நாங்கள் எங்கள் முதலமைச்சர் சொன்னால் அது ஸ்டாலின் வீடு, அதுதான் அந்த வீடு. இது வந்து வீட்டுக்கு இந்த பைப் கனெக்ஷன் ஜேஜேஎம்க்கு என்னென்னா, தண்ணி வரணும்னா என்ன பண்ணோம்? டேங்க்கு கட்டணும்.
டேங்க்லேருந்து உங்கள் வீட்டுக்கு தண்ணி எப்படி வரும்? தானாக அப்படியே வந்து மழை மாதிரி பொழியுமா? பைப்பு வேணும்ல. இவங்க போட்ட இந்த திட்டத்தில் ஜேஜேஎம்ல பைப்பு கிடையாது. அப்போ பைப்பு யார் கொடுக்கணும்னா நம்ம மாநில அரசு கொடுக்கணும். இதுதான் இவங்களோட திட்டத்தினுடைய நிலைப்பாடு. இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறான், அந்த மாதிரி இந்த ஜேஜேஎம் மாதிரி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். எதுக்கு? நடுவில் ஒரு பொட்டி வைக்கிறான். அதுக்கு பேர் வந்து விவிபிஏடி, ஷார்ட்டாக விவிபேட். ஏண்டா எலெக்ஷன் ரெக்கார்டிங் மிஷின் வை, இல்லை வந்து டிஸ்பிளே மிஷின் வை, எதனா ஒன்று சிம்பிளாக வச்சுட்டு போனால இவங்களோட அறிவுலாம் வந்து காட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் பயப்படுவாங்க. இது பேர் என்னப்பா? பேலட் யூனிட். இது பேர் என்னப்பா? கண்ட்ரோல் யூனிட். இது பேர் என்னப்பா? விவிபேட். விவிபேட்னா சாதாரண என்ன தெரியலப்பா, ஏதோ துப்பாக்கி மாதிரி சொல்கிறாங்க. விவிபேட்னா ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓட்டர் வாக்காளர், வெரிஃபையபிள் சரிபார்த்து கொள்ளக்கூடிய, பேப்பர் காகிதம், ஆடிட் ட்ரையல், அந்த ஒரு வாய்ப்பு உருவாக்கி தரும். இப்போ இந்த நடுவில் ஒரு மிஷின் வச்சானா இப்போ என்ன சொல்கிறான், இப்போ ஓட்டு போடு. போட்டேங்க. நீ போட்ட சின்னத்துக்கு நேரம் லைட் எரியுதா? பானைக்கு நேரம் எரியுதா? சூரியன் நேரம் எரியுதா? எரியுதுங்க. ரைட். இப்போ அடுத்தது இந்த பார், நீ போட்ட சின்னம் பேப்பர் இதோ தெரியுது பார். ஆமாங்க தெரியுதுங்க, நான் போட்ட சின்ன பேப்பர் தெரியுதுங்க. இந்த பேப்பர் கீழே உழுதுங்க. ரைட்டுங்க. சரி போ. இப்போ எதை என்ன போகிற? நான் போட்ட இந்த மிஷினில் ஓட்டு இல்லை, நான் பார்த்த இந்த மிஷினில் ஓட்டு இல்லை, மறுபடியும் இந்த மிஷினில் தான் ஓட்டு இருக்கு. நான் போட்டது இதில், நான் பார்த்தது இதில், ஆனால் ஓட்டு மட்டும் இதில் இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ நாங்கள் சொல்லலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது வந்து இவிஎம் எதிர்க்கிறவங்களோ இல்லை, எங்களுக்கு போதுமான இது தொடர்பான அறிவு இல்லைன்னு வச்சுப்போம். எனக்கு தெரியாது, நாலேஜ் இல்லை. மாதவ் தேஷ்பாண்டேன்னு ஒருத்தர் மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பல கம்பெனிகளுக்கு தலைவராக இருந்தவர், அமெரிக்க நாட்டினுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொழில்நுட்ப ஆலோசகராக இருந்தவர். இப்போ இதில் இன்னொரு செய்தியும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எது கேட்டாலும் அமெரிக்காவை பாரு, அங்கே பாரு, இங்கே பாருன்றாங்கல்ல, அங்கெல்லாம் எங்கேயும் இந்த மிஷின் இல்லை. அவங்க தான் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு உங்களுக்கு டெக்னாலஜி அவங்ககிட்டருந்து வாங்குறீங்க. சரி, அவங்க வைக்கலாம்ல மிஷினை, ஏன் வைக்கலன்னா அவன் வந்து அவங்க நாட்டு மக்களை ஏமாற்ற வேணான்னு நினைக்கிறான். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஓட்டு போடுறீங்க, அது கரெக்டாக இங்கே போய் காட்டுது, நீங்கள் போட்ட சின்னத்துக்கு பானையோ உதயசூரியனோ காட்டுது. ஆனால் உங்களுக்கு காட்டின பேப்பரு பானை காட்டும், உதயசூரியன் காட்டும். போகிற ஓட்டு இங்கே வந்து தாமரைக்கு மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்னா, இதில் மட்டும் ஒரு சாஃப்ட்வேரை வந்து மாற்றிட்டா, ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டுட்டோன்னா, உதாரணத்துக்கு சைதாப்பேட்டையில் வந்து திமுகவும் பிஜேபியும் நிற்கிறாங்கன்னு வச்சுப்போம். இங்கே வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்குமான வாக்கு வித்தியாசம் ஒரு 50,000 ஓட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 50,000 ஓட்டில் 25,000 ஓட்டு ஒரு பக்கம் திரும்பிச்சு, 26,000 ஓட்டு ஒரு பக்கம் விழுந்ததுன்னா அவங்க வெற்றி பெற முடியும். அப்போ 26,000 ஓட்டு விழணும்னா 1,00,000 ஓட்டு பதிவாச்சுன்னா ஒவ்வொரு 4th ஓட்டு, அதாவது மூணாவதாக 3 ஓட்டு கரெக்டாக போய் விழுந்துடும் நம்ம போட்ட சின்னத்துக்கு. 4வது ஓட்டு உங்களுக்கு அந்த பேப்பர் வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பேப்பரில் நீங்கள் பார்க்குற சின்னம் வரும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா, எவ்ரி 4th ஓட்டை கொண்டு போய் தாமரைக்கு போடும். நான் சொல்வது இட்டுக்கட்டியோ காழ்ப்புணர்ச்சியிலேயோ அல்லது சொந்த கதையோ அல்ல. இன்றைக்கும் இணையதளத்திலே போய் மாதவ் தேஷ்பாண்டே என்று நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னார். அவரை பேட்டி கண்டவர் இன்னொரு பெரிய ஆளுமை, கரண் தபார் என்கின்ற ஒரு ஆளுமை. இன்னொரு டுபாகூர் ஒருத்தர் இருக்கிறான். இதில் அவன் பேர் என்ன, அர்னாப் கோஸ்வாமி. அவன் வந்து மோடி அமித்ஷாவே சாப்பிட்ருவான், கொஞ்சம் விட்டு அவங்கள விட பெரிய பொய்யா சொல்லுவான். தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னா, உனக்கு என்ன வெங்காயம் தெரியணும், நீ வா ரோடுக்கு வா. கரண் தபாருக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த கரண் தபார் ரொம்ப ஷார்ப்பாக கொஸ்டின்ஸ் கேட்குறவர். இப்போ அம்மையார் ஜெயலலிதா பற்றி எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஷார்ட் டெம்பர் அவங்க. அவங்கக்கிட்ட ஒரு பேட்டியில் அப்படி தான் கேட்டார், ரொம்ப நேரடியாக கேட்டார். நீங்கள் ஊழல் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, கோச்சிக்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு மைக்கெல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அந்த கரண் தபார்கிட்ட பேட்டி கொடுத்துருக்கார். இதுவரை அதற்கு வந்து எந்த விளக்கமும் இல்லை. அப்போ என்ன நமக்கு புரியுதுன்னா, இவங்க நினைச்சா இதை மாற்றலாம். இன்னொன்று இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கையில் இருக்கிற அதிகாரம். இப்போ பிஜேபியோட உக்தியே என்னன்னா, சாமதான பேத தண்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எலெக்ஷன்லேயே கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. முடியல, ரைட். அடுத்தது என்ன பண்ணலாம், நாமெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு கட்சிகள்லாம் வந்து ஒரு கேண்டிடேட்டை போட்டு அவங்களுக்கு வந்து தேவையான வியூகங்கள்லாம் வகுத்து கஷ்டப்பட்டு ஜெயிக்க வைப்பாங்க. இவங்க நம்ம எடப்பாடி அண்ணன் பண்ண மாதிரி அழகாக அவங்கள தள்ளின்னு போய் ரிசார்ட்டில் கொண்டு போய் விட்டு உங்களுக்கு என்னென்ன வசதி வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்து, இதெல்லாம் இங்கே இவங்க பண்ணதெல்லாம் இவங்களுக்கு முன்னோடி. இவங்களுக்கு தாத்தா பிஜேபிலாம் இதை வந்து ஒரு பரம்பரை தொழிலாகவே பண்ணிட்டு இருக்கான். அவன் இது வரைக்கும் ஜெயிச்ச ஆட்சி இருக்கிற மாநிலங்களில் பெரும்பான்மையான மாநிலம் அப்படிதான், எம்எல்ஏங்களே கடத்தி ஓட்டு வாங்கிடுவான்.
எம்எல்ஏங்களை வச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவான். சரி, அந்த எம்எல்ஏங்க இல்லை அந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து எதிர்க்கிறாங்க, ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, இவன் பண்ணுற நடவடிக்கைக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்கன்னா கையில் வச்சுன்னு இருக்கான் இன்கம் டேக்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், அதை வச்சு மிரட்டுவான். அந்த மிரட்டலில் சில பேர் பணிஞ்சிருவாங்க. நீ பல பேர் இவன் வந்து பெரிய அயோக்கிய பெரிய ஊழல்வாதின்னு இவனே சொல்கிறான் முதல் நாள், அடுத்த நாள் இவனே கட்சியில் சேர்த்துக்கிறான். என்னடானா என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வாஷிங் பவுடர் வச்சுருக்கிறாங்க. அவங்க வச்சுருக்கிற வாஷிங் பவுடர் போட்டால் செஞ்ச ஊழல் எல்லாம் போயிடும். அவங்க அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது பெரிய உத்தமர்கள், போயிடும். சரி, அதையும் தாண்டி ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கு கேரளாவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, வங்கத்துக்கு மேற்கு வங்காளத்திற்கு நடந்து கொண்டு இருக்கிறது, புதுடெல்லிக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, இவற்றை எல்லாம் கடந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு சேர வேண்டிய தொகையை கொடுக்கவில்லை. நமக்கு என்ன பணம் உரிய முறையில் பணம் வர வேண்டுமோ அது கொடுக்கறது இல்லை. எந்தெந்த வகையெல்லாம் நிதியை நிறுத்த முடியுமா நிறுத்துறது. அவன் கொண்டு வர திட்டத்துக்கே பணம் கொடுக்கறது இல்லை. வீடு கட்டும் திட்டத்திற்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறேன் என்று மக்களவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் ரவிக்குமார் கேள்வி எழுப்புகிறார். இன்றைக்கு பணவீக்கம் அதிகரித்திருக்கிறதே, இதை உயர்த்தி தருகிறார் என்று கேள்வி எழுப்புகிறார் அமைச்சரிடத்தில். அதுக்கு பதில் இல்லை அவர்கிட்ட. அவர் கொடுக்கிற லிஸ்ட் நாம கொடுக்கல, பிஜேபியினுடைய ஒன்றிய அமைச்சர் பார்லிமெண்ட்ல கொடுக்கிறார். யார் கேட்ட கேள்விக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் முன்வைத்த கேள்விக்கு கொடுக்குறாங்க பதில். என்ன பதில்னா, கிட்டத்தட்ட வீடு கட்டும் திட்டத்துக்கே 3500 கோடி ரூபாய் இன்னமும் ஒன்றிய அரசு வரல. இங்க ஊர்கா மாமி வந்தாங்கன்னா ஏதாவது பொய் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ரொம்ப கேட்டால் தசு புஷ்னுவாங்க, கர்ரு புருன்னுவாங்க. அவங்கள பார்த்தாலே வந்து அது எப்படி, அதாவது சில பேரை வந்து மாற்று கருத்து கூட இருக்கும், ஆனால் சில பேரை பார்த்தாலே ஒரு மாதிரி சொல்லக்கூடாது, அதனால் வேறு வழி இல்லை, ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட துணி ஒரு ஆணவம், ஒரு அகந்த, உண்மையிலேயே கற்றறிந்தவர்களாக இருந்தால் மாற்று கருத்து கூட இருக்கலாம், ஒரு ஒரு லெவல் ஹெட்டடாக இருப்பாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க. நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம், அவங்க கூட பொய், பச்சை பொய். நமக்கு சேர வேண்டிய பணத்தை ஒழுங்காக கொடுக்கறதில்ல. என்றாலும் கூட இன்றைக்கு இந்திய அளவிலே தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாநிலத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சாதித்தது? நீங்க திமுக கூட்டணியில் இருக்கீங்க, முடிச்சிட எலெக்ஷன் ஓட்ட. இப்போ நாம என்ன சொல்றோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொல்றோம், நான் இதில் போடுறேன், ரைட்டு வச்சுக்கோ, இந்த மிஷினை வச்சுக்கோ, இதில் வந்து சீட்டு வருது, ஓகே ரைட், நான் பார்க்குறேன், எனக்கு நான் போட்ட ஓட்டு பானை வருது, இல்லை எங்கள் கூட்டணி கட்சியில் உதயசூரியன் வருது, கதிரறிவாள் வருது, எல்லாம் வருது, ரைட் ஓகே. ஆனால் இது வேணாம், இதை தூக்கி போடு. இது எதுக்கு? அதான் இங்கே தான் விழுந்துச்சுல பேப்பரு. அப்பா இந்த பேப்பரை எடுத்து எண்ணிட்டு போப்பா, நான் பார்த்த பேப்பரை எடுத்து எண்ணுப்பா, என்ன உனக்கு கஷ்டம்? இன்னும் அப்படியே உடனே எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லிடுறியா? முன்னாடிலாம் எலெக்ஷன் அதுதான் சொன்ன, மறுபடியும் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டால் அடுத்த நாள் மிஞ்சி போனால் அடுத்த நாள் எண்ணுவாங்க, போய் அண்ணா யூனிவர்சிட்டிலையோ லயலா காலேஜில் போய் எண்றதை பார்ப்போம். இப்போ பொட்டி ஏற்றுன்னு போகிறதுக்கு இருந்து 11 மணி ஆகுது. 11 மணிக்கு பொட்டி ஏற்றுன்னு போய் அங்கே போய் தேவடுக்கு ஆகணும். வந்து சேர்ந்துதா அப்பா வந்துச்சா எல்லா வண்டியும் வந்துச்சா. அடுத்த நாள் மத்தியானம் 3 மணி ஆகுது. சரி 3 மணிக்கு பொட்டியை வச்சுட்டு வந்து குளிச்சுட்டு அப்படி போகலாம். ஐயோ அங்கே ஏதோ ஒரு வண்டி நிற்குது, என்னமோ பண்ணுறானுங்கன்றாங்க. அடிச்சுன்னு முடிச்சுன்னு ஓடணும் கவுண்டிங் இடத்துக்கு. இப்படியே போய் எலெக்ஷனில் இருக்கிறவனுக்கு டெய்லி நித்தம் சாவுன்ற மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வரணும் அந்த பொட்டியை. எவ்வளோ நாள்ப்பா வச்சிருப்பீங்க பொட்டினா? 3 மாதம் வச்சிருக்கிறான். தேர்தல் நடந்து 3 மாதம் கழிச்சு தான் நீ ரிசல்ட்டே சொல்கிற. என்ன உனக்கு அவசரம்? ஒன்றும் இல்லைன்ற. இதை என்றதை 3 நாள் ஆகிட்டு போட்டோமே, என்ன உனக்கு கஷ்டம்? 3 மாதம் கழிச்சு ரிசல்ட் சொல்கிற நீ, பேப்பர் என்றது 3 நாள் ஆகட்டுமே. இந்த மிஷின் ஏன் வைக்கலான்றனா நீ என்ன சொல்ல போகிற? பேப்பர்லாம் கொடுத்தா மடிச்செல்லாம் போடணும், டைம் ஆகும், மிஷின் வந்து இன்னைக்கு சீக்கிரம், ரைட் ஓகே, வாதத்துக்கு வந்துடுறோம். இவிஎம்க்கு ஓகே, விவிபேட்டுக்கு ஓகே, கண்ட்ரோல் யூனிட் வேணாம். அப்போ விவிபேட்டில் விடுற பேப்பரை நானே எடுத்துகிட்டு போய் ஒரு டப்பாவில் போடுறேன். எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, அதை கூட நீ எடுத்து என்ன வேணாம். இப்போ ஒரு டப்பாவில் அங்கேயே உள்ள விழுதுல, அதை எடுத்து நான் போய் ஒரு பொட்டியில் போடுறேன், அதை எண்ணிட்டு போ. என்ன உங்களுக்கு? உண்மையிலேயே பிஜேபி நேர்மையான கட்சி என்றதை சொன்னால், உண்மையிலேயே அவர்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கை என்றால், உண்மையிலேயே மோடி 400 இடங்களை என்னால் வெல்ல முடியும் மக்களின் செல்வாக்கு என்றால், இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்கிறோம், இந்த தேர்தல் முறைக்கு நீ தயாரா? நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், என்ன முடிவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவு மட்டுமல்ல, இது ரொம்ப முக்கியம். நீங்க இந்தியா கூட்டணின்னு பேசலாம், இந்தியா முழுக்க பேசுகிறார்கள். எப்படி உருவாச்சு இந்தியா கூட்டணி? இந்தியா கூட்டணி என்பது காங்கிரஸை மையப்படுத்தி பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். 2022 பிஜேபி வந்து 2024 வீழ்த்தணும், எப்படி வீழ்த்த போறோன்னே தெரியல அப்படின்னு ஒரு கலக்கம் இருக்கிறது. அப்ப இந்த அரசியல் அரங்கில், அரசியல் தளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் முதல்ல
உக்திய ஒரு ஒரு ப்ரொபோசல், ஒரு முன்மொழிவை செய்கிறார். என்ன சொல்றாருன்னா, என்ன இருந்தாலும் சரி, நாடு முழுவதும் பிஜேபி அங்கேயும் இங்கேயுமா தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம், ஆனால் இல்லைன்ற மாதிரி எங்கேயோ கிடக்கிறான். காங்கிரஸ் கட்சி அது மாதிரி தேசம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு இயக்கம். பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸை மையப்படுத்தி பிஜேபி எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் சொன்னது தலைவர் எழுச்சி தமிழர் 2022. உடனே எல்லாம் சொன்னாங்க, அது எப்படிங்க முடியும், மம்தாக்கும் காங்கிரஸுக்கும் ஒத்து வராது, முலாயம் சிங் யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒத்து வராது, லல்லு பிரசாத் யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒத்து வராது, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கும் ஒத்து வராது, சரத்பவாருக்கும் காங்கிரஸுக்கும் ஒத்து வராது, கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஒத்து வராது, மிஞ்சி போனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களாம் ஒன்றா இருப்பாங்க எல்லாரும் சொன்னாங்க. சரி சொன்னார், பேசினார், பேசிட்டு அவர் பாட்டு பொதுக்கூட்டம் போகிறேன், கட்சி நிகழ்ச்சி போகிறேன்னு போல. உடன் இருந்தவர்கள் என்கின்ற நிலையிலே நானும் தொடர் பார்வேந்தன் போன்றவர்கள் அருகில் இருந்து பார்த்த உண்மையை சொல்கிறேன். எந்த எதிர்வரிசை தலைவரை பார்த்தாலும் ஒரு 15 நிமிடம் அவர்களோடு பேசுவார். அப்போ பேசும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லுவார். காங்கிரஸ் கட்சி போன்றோ, கம்யூனிஸ்ட் கட்சி போன்றோ, திராவிட முன்னேற்ற கழகம் போன்றோ, அதிமுக போன்றோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்றோ பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சி அல்ல. மற்ற கட்சிகள் எல்லாம் நாம் அமைப்பு வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இளைஞர் எழுச்சி பாசிகள் இருக்கிறது, மகளிர் விடுதலை இயக்கம் இருக்கிறது, தொழிலாளர் விடுதலை முன்னணி இருக்கிறது, முற்போக்கு மாணவர் கழகம் இருக்கிறது, இப்படி பல அணிகள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர் அணி இருக்குது, பொறியாளர் அணி இருக்குது, மகளிர் அணி இருக்குது, இப்படி பல அணிகள் இருக்கிறது. கட்சிகள் தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக அணிகள்னா அதுக்கான துணைநிலை அமைப்புகள், ஒரு ஆர்கன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆர்கன்னா உறுப்பு. எல்லா கட்சிகளும் தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கு உறுப்பை வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த நாட்டை மிக பெரிய அளவில் துண்டாட இந்த நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கோட்பாடு எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா? இருக்கிறது. மாறுபட்ட நிலை இருக்கிறதா? இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஏழை பணக்காரன் இருக்கிறது, ஆண் பெண் இருக்கிறது, கருப்பர் வெள்ளையர் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்கிறது. இதுவும் தவறு. ஆண் பெண் பேதமை தவறு, கருப்பர் வெள்ளையர் பேதமை தவறு, பொருளாதார ரீதியான வேறுபாடு தவறு. ஆனால் இதற்கெல்லாம் புற சூழலில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. யாராவது சொல்லுங்கள், ஒரு 10 பேரை உங்களிடத்தில் கொடுக்கிறேன், இந்த 10 பேரில் இவர்தான் வன்னியர், இவர்தான் முதலியார், உங்களுக்கு தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க சொல்லிடுவீங்க, உங்க ஊருக்காரங்களா இருந்தா. உங்களுக்கு தெரியாத ஒரு 10 பேர் கொடுக்குறோம். இவர்தான் இந்த சமூகம் என்று அவருடைய மூக்கை பார்த்து, அவருடைய தலையை பார்த்து, அவருடைய முகத்தை பார்த்து, அல்லது அவரை கிள்ளி பார்த்து, அல்லது அவருடைய பிளட் குரூப்பை பார்த்து சொல்ல முடியுமா? அப்படியானால் அறிவியல் அடிப்படையே இல்லாத ஒரு கோட்பாடு, அறிவியல் அடிப்படையே இல்லாத ஒரு வேற்றுமை, இந்த வேற்றுமையை நிறுவுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு தான் சனாதன கோட்பாடு. அந்த சனாதன கோட்பாடு, அதை எதிர்த்து தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி களமாடி வருகிறோம். அதை நிறுவனத்துக்கு பிஜேபி எப்படி உதவுதுன்னு கேட்டீங்கன்னா, பார்த்தான் ஆர்எஸ்எஸ் காரங்க பார்த்தாங்க, நாம என்னதான் அமைப்பா நடத்தினாலும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க ஒரு ஊர்ல போனீங்கன்னா ஒரு விசிகே, ஒரு டிஎம்கே, ஒரு சிபிஐ, ஒரு சிபிஎம்னு தெரியும், வெளிப்படையா செயல்படுவாங்க. ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது யார் யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ்னு. ஏன்னா அது அமைப்பு என்பதை விட மிக ஆபத்தான பயங்கரமான ஒரு நோய் பிடித்த மனிதர்கள், சமூக நோய் பிடித்த மனிதர்கள் தான் ஆர்எஸ்எஸ்ல இருப்பவர்கள். அந்த சமூக நோய் பிடித்த மனிதர்களை உங்களால் அடையாளம் காண முடியாது. அந்த கோட்பாடு உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால்தான் நம்முடைய கோட்பாட்டை நிலைநிறுத்த முடியும் என்று ஆர்எஸ்எஸ் எடுத்த ஒரு வியூகம், ஒரு ரூபம். எல்லா கட்சிகளுக்கும் உறுப்பு இருக்கிறது, ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் உறுப்பு. ஆல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் ஆர்கன்ஸ் டு டெவலப் தியர் பார்ட்டி, பட் பிஜேபி இஸ் a organ of RSS to develop the ideology or to establish the ideology of Sanathan. சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒரு அமைப்பு பிஜேபி என்கின்ற அரசியல் அமைப்பு ஆர்எஸ்எஸ். இந்த கருத்தை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் உள்ள தலைவர்கள் தொடங்கி கடைநிலையில் இருக்கக்கூடியவரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழ் செயல்படுகிறார். கர்நாடகத்திலே போய் பிரச்சாரத்தை மேற்கொண்டார், அவர் தமிழிலே தான் பேசினார். அங்கே இருக்கக்கூடிய புரிந்து கொண்டு அதற்கு பிறகு வந்து சொல்கிறார்கள், நாங்கள் கூட பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு அரசியல் கட்சி என்கின்ற அளவிலே தான் பார்த்தோம், இப்பொழுதுதான் தெரிகிறது அது எவ்வளவு ஆபத்தானது, ஒரு விஷ ஜந்துவினுடைய விஷ பூச்சியினுடைய கொடுக்காக பிஜேபி இருக்கிறது என்பதால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றார்கள். அந்த புரிதல் இன்றைக்கு எல்லா எதிர்க்கட்சிகளிடமும் ஏற்பட்டு இருக்கிறது.
விளைவு இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவும் காங்கிரசும் கைகோர்த்து விட்டார்கள். இந்தியாவிலேயே அதிக பாராளுமன்ற உறுப்பினர் இடத்தை கொண்ட உத்தரப்பிரதேசத்தை கைகோர்த்து விட்டார்கள். டெல்லியிலே நடைபெறும், மேற்கு வங்கத்திலே நடைபெறும், பஞ்சாபிலே நடைபெறும், மராட்டியத்திலே நடைபெறும், பீகாரிலே நடைபெறும், தமிழ்நாட்டில் எப்போதோ நடந்து விட்டது. எல்லா மாநிலங்களும் நடைபெறும். சில மாநிலங்களில் ஒரு உக்தி இருக்கிறது. என்ன உக்தி அது? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர் எதிர் நிலையில் நிற்போம். அது ஒரு வியூகம். இட் இஸ் a strategy. வியூகங்களை வகுப்பது சனாதனவாதிகளுக்கு மட்டும் பழக்கம் அல்ல, அறிவு சார்ந்த ஜனநாயகவாதிகளுக்கும் வியூகங்களை வகுக்க தெரியும். ஏன் எதிர் எதிராக நிற்க வேண்டும்? கேரளாவிலே கம்யூனிஸ்டும் காங்கிரசும் எதிர் எதிராக தான் நிற்போம். ஏன் என்று சொன்னால் எதிர் எதிராக நின்று ஒட்டுமொத்தமாக கேரளா எம்பிக்களை இந்தியா கூட்டணிக்கு கொடுப்போம். ஒருவேளை அங்கே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒன்று சேர்ந்து நின்றால் இந்த சனாதன பிஜேபி 1-2 இடங்களிலே வந்துவிடக்கூடும். இந்த போட்டியில 100 இருக்கு, நீ 50-60 எடுத்துக்க, நான் 40-50 எடுத்துக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து வந்தா நாளைக்கு தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி வரும். ஏன் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி வர வேண்டும்? யாருக்கு அது லாபம் தரப்போகிறது? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கட்சியாக அறியப்படுகின்ற புரட்சியாளர் அம்பேத்கரை சொல்லக்கூடிய நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதற்காக நாங்கள் இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டுமா? இடைநிலை சமூகத்தில் இருப்பவர்கள் கேள்வி கேட்கக்கூடும், பிசிக்களாக இருப்பவர்கள் கேள்வி கேட்கக்கூடும், எம்பிசிகளாக இருப்பவர்கள் கேள்வி கேட்கக்கூடும். இவர்கள் இருவரும் சேர்ந்ததுதான் ஓபிசி ஒன்றிய அரசு. அப்படி இருக்கக்கூடியவர்கள் கேள்வி கேட்க முடியும். ஓபிசி எம்பிசி பிசினா என்னன்னு தெரியாம சில பேர் வந்து பிற்படுத்தப்பட்ட கட்சியில இருப்பான், அவங்கள தலைவர்கள் வழி நடத்துவான். ஆனால் ஏன் வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருடைய அடாவடி இன்றைக்கு ஆரம்பிக்கவில்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பங்கேற்ற விபி சிங் கூட்டணி இந்தியா முழுவதும் வெற்றி பெற்றது. விபி சிங் ஒன்றிய அரசிலே பொறுப்பேற்றார். ஒன்றிய அரசிலே பொறுப்பேற்ற விபி சிங்குக்கு வெளியிலே இருந்து ஆதரவு கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனையை பத்தி பேசுறோம். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு உண்மையிலேயே தீர்வுக்கான ஒரு அடிப்படையை ஏற்படுத்தி கொடுத்தவர் விபி சிங் அவர்கள், சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள். அன்றைக்கு திமுக அழுத்தத்தின் காரணமாக ஏற்படுத்தி கொடுத்தார், காவிரி ஆணையத்தை அமைத்தார். எந்த பிரச்சனையும் இல்லை, பிஜேபிக்கு போயிட்டு இருக்கு கவர்மெண்ட், விபி சிங் கவர்மெண்ட். அவர் ஒரு சமூக நீதி சிந்தனை கொண்டவர். அவர் பிறந்தது வந்து ஒரு பெரிய அரச வம்சத்தில். ஆனாலும் விபி சிங்குக்கு சமூக நீதி சிந்தனை இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, இந்திய அளவில் இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டிக்கு இருக்கு, பிசிக்கு இல்லை. பிசிக்கு ஏன் இல்லைன்னா அதுக்கு நான் சொன்ன மாதிரி பேக்வர்ட் கமிஷன் வேணும். அப்படிப்பட்ட ஒரு பேக்வர்ட் கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த பேக்வர்ட் கமிஷனுடைய பேர் மண்டல் கமிஷன். பிபி மண்டல் என்கிறவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் அதற்கு தலைவராக இருந்தார். இந்த பிபி மண்டல் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாரு. ஆனால் கிட்டத்தட்ட 20-30 வருஷமா அது தூங்குது. அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை. இந்திரா காந்தி அம்மையார் நடைமுறைப்படுத்தவில்லை. அதை பற்றி யாரும் கேள்வி கேட்கவில்லை. அதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. இதெல்லாம் யாருக்கான இடஒதுக்கீடு? இன்றைக்கு என்னவென்றே தெரியாமல் ஆட்டுக்குட்டியின் பின்னாலும் பிஜேபி பின்னால் ஜி என்றும் அங்க ஏதோ பொறுப்பு கொடுக்கிறான் போறான இடைநிலை சமூகத்தை சார்ந்தவன். இவனுக்கான இடஒதுக்கீடை கொடுத்தது மண்டல் கமிஷன். அதை கொடுத்தவர் விபி சிங். அவர் கொடுத்ததை எதிர்த்து ரத யாத்திரை போனவர் எல்கே அத்வானி, பாரதிய ஜனதா கட்சி. அப்படியானால் இன்றைக்கு உண்மையிலேயே பிஜேபி யாருக்கான எதிரி? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாட்டுக்கு மட்டும் எதிரி அல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனுக்கு மிகப்பெரிய எதிரி பிஜேபி. அவன் ஓய்ந்து விடவில்லை தோழர்களே. இந்த ஆட்சியில், இந்த பிஜேபி ஆட்சியில் ஏற்கனவே இடஒதுக்கீடு நமக்கு இங்கே வந்து வருமானம் கணக்கு கிடையாது. இங்கே எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் எவ்வளோ வசதியானவங்க இருந்தாலும் பிசினா பிசி, பணமே இல்லைனாலும் பிசி. ஆனால் ஒன்றிய அரசில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே பிசிலேயே 2 இருக்கு, பிசி எம்பிசி இருக்கு. இங்கே இருக்கிற பிசி எம்பிசி எல்லாருக்கும் பேர் அங்கே வந்து மத்திய அரசில் என்னன்னா, இப்போ இங்கே இருந்தால் நீங்கள் பிசி இல்லை எம்பிசி தனித்தனியாக இருப்பீங்க. நீங்கள் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாட்டை விட்டு வெளில போனீங்கன்னா யூ ஆர் ஓபிசி. சரி, இந்த ஓபிசிலேயே உங்கள் எல்லாருக்கும் ரிசர்வேஷன் இருக்கானா? இல்லை. யாருக்கு ரிசர்வேஷன் இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட வருமானத்திற்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன். எவ்வளவு வருமானத்திற்குள்ளனா 2009 வரை 4 லட்சமாக இருந்தது. இந்த 4 லட்சத்தை 2009 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 6 லட்சமாக உயர்த்தப்பட்டது. உயர்த்தப்பட்டதற்கு காரணம் நாங்கள் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களின் காவலர்கள், நாங்கள் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தந்தோம், நாங்கள் இதை பண்ணிடுறோம் அதை பண்ணிடுறோம் அப்படின்லாம் சொன்ன கட்சி கிடையாது, அப்படிலாம் சொன்ன தலைவர் கிடையாது. அந்த வருமான வரம்பை உயர்த்தி தந்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். ஏனென்றால் அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசு. வாங்கி கொடுத்தோம்.
இப்போ அப்புறம் ஸ்லோவாக அது வந்து 8 லட்சத்தில் வந்து நிற்குது. இப்போ பிஜேபி என்ன பண்ணுறான், இந்த 8 லட்சம் இருக்குது, இதை 6 லட்சமாக குறைக்க முடியாது, எப்படி குறைக்கிறதுன்னு சிந்திக்கிறான். உடனே பேக்வர்ட் கிளாஸ் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய பாசம் வந்துடுது. ஒரு கமிட்டி போடு. என்ன கமிட்டி? பிபி சர்மா கமிட்டி. அந்த கமிட்டிக்கு என்ன வேலை? இந்த இடஒதுக்கீடை வந்து எப்படிலாம் அவன் கொடுக்கலாம், நல்லா கொடுக்கலாம் அப்படின்னு ஆய்வு பண்ணுங்க. அந்த கமிட்டி ஆய்வு பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப நல்ல கமிட்டி. பிஜேபியினுடைய எண்ணத்தை வந்து அப்படியே பிரதிபலிக்கிற கமிட்டி, அப்படியே பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றி கவலைப்படுற கமிட்டி. அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு தேதியில் ஒருத்தருக்கு வருமானத்தை வந்து எதெல்லாம் வருமானம்னு எடுக்க முடியும்? அவர் வீடு வச்சுருந்தாருன்னா அதில் வாடகை வருதுன்னா வருமானம், கடை வச்சுருந்தாருன்னா வியாபாரம் பண்ணார்னா வருமானம், சம்பளம் வாங்கினார்னா வருமானம், விவசாயம் பண்ணார்னா வருமானம், இதெல்லாம் நமக்கான வருமானம். எந்தெந்த வருமானம் கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு இப்போ இருக்குன்னா, வாங்கக்கூடிய மாத சம்பளமும் விவசாய வருமானமும் இப்போ கணக்கில் இல்லை. அப்போ விவசாயியாக இருக்கிறவங்க எவ்வளோ சம்பாரிச்சாலும் அவங்களுக்கு வந்து கணக்கில் வராது. இந்த சூழல்லேயே 27% இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நுகரக்கூடியது 14% சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, மாத சம்பளத்தையும் சேரு, விவசாய வருமானத்தையும் சேரு. அப்போ என்ன ஆகுனா, இன்னைக்கு 8 லட்சத்தில் இருக்கிற பாதி பேர் 8 லட்சத்துக்கு மேலே போயிடுவான். அப்படி இடஒதுக்கீட்டை பறிக்க முற்பட்ட கட்சி பிஜேபி. அதையும் தடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். அதற்கான அறிக்கை கொடுத்து அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து பண்ணோம். அப்போ இன்றைக்கு உண்மையிலேயே ஆபத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆபத்து பிஜேபி. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் இடஒதுக்கீடு என்கின்ற கொள்கையே இருக்காது. ஏன் தர வேண்டும் இடஒதுக்கீடு? கேள்வி இருக்கு. இன்றைக்கு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முன்னால் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் 2 பட்டங்களை பெற்றிருக்கிறேன். சமூகத்தில் எனக்கான அடையாளம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற இடம் இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள், எப்படி என்னால் படிக்க முடிந்தது? யார் வேண்டுமானால் இன்றைக்கு படிக்கலாம், அனைவரும் சமம் என்று சொல்கிறது. யார் சொல்வது? புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அனைவரும் சமம், எல்லோருக்கும் கல்வி. ஏன் அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்கும் கல்வி, அனைவரும் சமம் என்று சொல்ல வேண்டும்? அப்படியானால் அதற்கு முன்பு அனைவரும் சமம் இல்லை, அனைவருக்கும் கல்வி இல்லை என்பதுதானே உண்மை. 4-5 தலைமுறைக்கு முன்னால் என்னுடைய தலைமுறையில் இருந்தவர்கள் சொத்து கூட வைத்திருந்திருப்பார்கள். ஏனென்றால் பல சொத்து பத்திரங்களே கை நாட்டு இருக்கிறது. அவர்கள் படித்தார்களா? இல்லை. ஏன் படிக்கவில்லை? பணம் இல்லையா? இருந்தது. ஏன் படிக்கவில்லை? பள்ளிக்கூடம் இல்லையா? இருந்தது. ஏன் படிக்கவில்லை? வாத்தியார் இருந்தாரா? இருந்தார். ஏன் படிக்கவில்லை? நீ பள்ளிக்கு போகக்கூடாது, பிராமணர்கள் மட்டுமே கல்வி கற்க வேண்டும். சமூக கட்டமைப்பில் பிற நிலையில் இருக்கக்கூடிய பிற சமூகங்கள் கல்வி மறுக்கப்பட்டது. அந்த கல்வி மறுக்கப்பட்டது எந்த அடிப்படையில் மறுக்கப்பட்டது? சாதிய கோட்பாட்டின் அடிப்படையில் மறுக்கப்பட்டது. இப்பொழுது எனக்கு கல்வி வழங்கப்படுகிறது, நான் பள்ளிக்கு செல்கிறேன். என் வீட்டில் என்னுடைய பெற்றோர் கல்வி அறிவு பெறாதவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய பாட்டனார் கல்வி அறிவு பெறாதவர், என்னுடைய பாட்டி கல்வி அறிவு பெறாதவர், என்னுடைய முப்பாட்டனுக்கு கல்வி கிடையாது. ஆனால் இவர்கள் காலம் காலமாக 100 ஆண்டு காலமாக, 200 ஆண்டு காலமாக, 300 ஆண்டு காலமாக, 1000 ஆண்டு காலமாக படித்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலே இந்த பக்கம் திரும்பினால் ஆடிட்டர் இருக்கிறார், அந்த பக்கம் திரும்பினால் வழக்கறிஞர் இருக்கிறார், இந்த பக்கம் திரும்பினால் மருத்துவர் இருக்கிறார். என் வீட்டிலே எந்த பக்கம் திரும்பினாலும் ஏழை குடியானவர்கள் இருக்கிறார்கள். நான் பள்ளிக்கு சென்று ஆசிரியர் சொல்வதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு நேரம் வேண்டும், புரிந்து கொள்வதற்கு எனக்கு போதுமான வாய்ப்புகள் வேண்டும். எல்லா வாய்ப்புகளும் பெற்ற இவனும் எந்த வாய்ப்பில்லாத நானும் எப்படி சமமாகும்? அதுதான் சமூக நீதி கோட்பாடு. சமூக நீதி கோட்பாடு என்பது ஒரு சலுகை அல்ல, அது ஒரு உரிமை, அது ஒரு கன்செஷன் கிடையாது. இட் இஸ் a right of every society which needs social justice. அதற்காக வழங்கப்பட்டது இடஒதுக்கீடு. அதுதான் ரிசர்வேஷன் பாலிசி. அதில் பணம் ஒரு வரையறை கிடையாது. ஏன் பணம் வரையறை இல்லை? என் பாட்டனார் ஏழையாக இருந்தார், என்னுடைய தந்தையார் இன்றைக்கு வசதியானவராக இருக்கிறார். நான் அதை மேம்படுத்தி இருக்கிறேன். நாளைக்கே ஒரு 4-5 தலைமுறை கழித்து மீண்டும் ஏழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்னுடைய தலைமுறையில். ஆனால் என்னுடைய பாட்டனாரை உள்ளே விடவில்லை, என்னுடைய முப்பாட்டனை உள்ளே விடவில்லை, என்னுடைய தந்தையை உள்ளே விடவில்லை, என்னையும் உள்ளே விடவில்லை, என்னுடைய மகனையும் உள்ளே விட மாட்டார்கள், என்னுடைய பேரனையும் உள்ளே விட மாட்டார்கள். ஆகவே இடஒதுக்கீடு என்பது சமூக அடிப்படையில் தான் வேண்டும், பொருளாதார அடிப்படையில் கிடையாது. இதுதான் கோட்பாடு. இந்த கோட்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்.
பாரதிய ஜனதா கட்சி துடை தெரிய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேர் அறுக்க வேண்டும். வெட்டி வீழ்த்தினால் கூட முளைத்து விடுவார்கள். அவர்களை வேர் அறுக்க வேண்டும். அவர்கள் கருத்தியலை ஒட்டுமொத்தமாக வீழ்த்த வேண்டும். அதை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய தலைவரான எழுத்தமிழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேர்தலில் எண்ணிக்கை இடம் பிரச்சனை இல்லை. சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அதே சட்டமன்ற தேர்தலுக்கு 2-3 வாரங்களுக்கு முன்பெல்லாம் நாங்கள் தேர்தலில் நிற்போமா என்கின்ற ஐயப்பாடு இருந்தது. நான் இன்று இல்லை, இந்த கட்சியே தேர்தலில் நிற்குமா என்ற ஐயப்பாடு இருந்தது. பல பேர் பல சூழ்ச்சி வலையை பின்னினார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக. அப்படிப்பட்ட சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்ட போது எழுச்சி தமிழர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், எந்த சூழலும் நாங்கள் திமுக கூட்டணி தான் ஆதரிப்போம், தேர்தலில் போட்டியிடவற்றெல்லாம் பரவில்லை, எங்களுக்கு யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பது முக்கியம். அதுதான் அங்கே இருக்கிறது. 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு எத்தனை சீட்டா இருந்தாலும் யார் வரக்கூடாது என்பது முக்கியம். அந்த வகையிலே தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேண்டுமென்றே சில அற்பர்கள், சில புல்லுருவிகள் விடுதலை சிறுத்தைகள் மீது பெரிய நம்பிக்கை இருப்பது போல, விடுதலை சிறுத்தைகள் மீது கரிசனம் இருப்பது போல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பவர்களை திரித்து சொல்ல வேண்டும் அல்லது இவர்களை திசை திருப்ப வேண்டும் என்று இவர்கள் திமுகவிடம் எவ்வளவு கேட்கிறார்கள், அவர்கள் மறுக்கிறார்கள். அவர்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிறார்கள், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிறார்கள், கதை கேட்டுக்கிறார்கள். அதற்கான நோக்கம் தாக்குதல் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது அல்ல. தாக்குதல் என்பது திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்பதற்காக தாக்குதலை நடத்துகிறார்கள். இதை எல்லா கட்சி தோழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்பதில் பிஜேபி ஏன் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறது? இன்றைக்கு இந்திய அளவிலே இருக்கக்கூடிய இந்த எழுச்சி, இந்திய அளவிலே இந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் தமிழ்நாட்டு களத்திலே இருந்துதான் இந்தியாவுக்கான தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே தகர்ந்தது என்று சொன்னால் தேசிய அளவிலே தகர்த்து விடலாம். இதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறக்கூடாது தோழர்களே. இங்கே நானோ எங்களுடைய கட்சி தலைவரோ எங்களுடைய தோழர்களோ பேசிக் கொண்டிருப்பது என்பது ஏதோ சாதாரண தேர்தல் பிரச்சார மேடை அல்லது ஏதோ கட்சி கூட்டம் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால், இதை புறந்தள்ளினீர்கள் என்று சொன்னால் வருங்கால சமூகம் உங்களை மன்னிக்காது. இன்றைக்கு நெஞ்சை நிமிர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். அது என்னுடைய தாய் தந்தையர் கொடுத்த குருதி மட்டுமல்ல, அந்த குருதியிலே கலந்திருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாருடைய குருதி. அதனால் பேச முடிகிறது. வெறும் உங்களுடைய தாய் தந்தையர் குருதி இருந்தால் நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடியாது. உங்களுக்கான அடிப்படை தேவைகள் செய்து தருவார்கள். ஆனால் சமூகத்திலே உங்களுக்கான உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உடம்பிலே ஓட வேண்டியது புரட்சியாளர் அம்பேத்கருடைய குருதி, தந்தை பெரியாருடைய குருதி. அதை உறுதி செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையிலே தான் இந்த தீர்மானங்கள் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம். இதற்கெல்லாம் நிச்சயம் விடிவு கிடைக்கும். 2019 14 ஒரு முயற்சியை முன்னெடுத்தோம். அன்றைக்கு முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் சொன்னது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து. நடந்ததா இல்லையா? காஷ்மீரை துண்டாடினார்கள், குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள், பொது சட்டத்தை கொண்டு வந்தார்கள், காமன் சிவில் கோடை கொண்டு வருகிறேன் என்றார்கள். எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆபத்து, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்திற்கே ஆபத்து. இன்றைக்கு அந்நிய நாட்டு ஊடுருவல் அதிகரித்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. இதெல்லாம் இன்றைக்கு சொல்லவில்லை, இன்றைக்கு எல்லோரும் சொல்கிறார்கள். 2014 பிஜேபி அரசியலிலே முன்னேறி கொண்டு வந்த பொழுதே சொன்னவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர். அன்றைக்கு மதசார்பற்ற சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்றோம், கேட்கவில்லை. தமிழ்நாட்டிலே சிதறி கிடந்தோம். தமிழ்நாட்டு சூழலில் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற்றது. மோடியால் ஏடியா என்றார் ஜெயலலிதா. இந்த மோடி பேடித்தனமாக கேடித்தனமாக இன்றைக்கு ஜெயலலிதாவை கூட கூட்டணிக்கு அழைத்து பேசுகிறார். ஜெயலலிதா அம்மையாருடைய புகழை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். 2019 திட்டமிட்டோம் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி துடை தெரிய வேண்டும் என்று. அதற்கான களம் மதசார்பற்ற கட்சிகள் சேருவதற்கான களம் 2016 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏவிலே சமூக தேசம் படிக்கிறோம் மாநில சுயாட்சி மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள், தளம் அமைக்கப்பட்டது. தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பாக மகத்தான மாநாட்டை அன்றைக்கு தேசம் காப்போம் மாநாட்டை திருச்சியிலே நடத்தி காட்டினோம். விளைவு தமிழ்நாட்டிலே இருந்து பிஜேபி துணை தெரியப்பட்டது. 3வது அணியாக இருந்து ஒரு எம்பி பெற்ற பிஜேபி ஒரு பெரிய கட்சியான அதிமுக கூட்டணியிலிருந்து துணை தெரியப்பட்டது. பல லட்சம் வாக்குகளிலே சிதறடிக்கப்பட்டார்கள், தூக்கி எறியப்பட்டார்கள் தமிழ்நாட்டிலே. அந்த வரலாறு 2024 நடத்தி காட்டக்கூடிய வல்லமை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது, தலைவர் எழுச்சி தமிழருக்கு இருக்கிறது என்பதை காலம் நிச்சயம் கூறும். நமக்கு தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம், நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்பீம்.